கிறிஸ்தியேசுக்குள் பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, அநேக வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை இங்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளவும், அதுலேயும் விசேஷமாக உங்களை அனைவரையும் நேரடியாக முகமுகமாய் பார்க்கும்படி கிருபை செய்த பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு பிதாவாகிய தேவன் அநேக நன்மைகளை கொடுத்து வந்துட்டு இருக்கிறார். அதே போல் இன்னைக்கு அனைத்து பரிசுத்தவான்களையும் நாங்கள் காணும்போதைக்கு தேவன் நமக்கு கிருபை செய்தது மாத்திரமல்லாமல், உங்களுக்கு உடனங்களாகிய சகோதரர்கள் பெங்களூரில் இருக்கிற அனைத்து சகோதரருடைய அன்பின் வாழ்த்துக்களையும், மத்திக்கரை எக்லிஷாவின் அன்பின் சகோதரருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட நம்ம அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகலாம். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 97 வசனம் 11 ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டமே அடங்கியிருக்கு சகோதர சகோதரிகளே. அதாவது டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ்ன்னு சொல்லும்போது தேவனுடைய தெய்வீக திட்டம் இந்த ஒரு வசனத்துக்குள்ளவே நமக்கு ஆழமாக பேசப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு வசனத்து மேல் நம்ம கவனத்தை நம்ம செலுத்த போகிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ வசனம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் இல்லைங்களா, செம்மையான இருதயத்தருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம். ரொம்ப ஆழமான வார்த்தை இங்கே பேசப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு வார்த்தையானது 97 சங்கீதம் 11 வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 97 சங்கீதத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் அவர் ஒரு மகிமை பொறிந்தவராக அவர் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தை இந்த உலகத்தில் அவர் ஆரம்பித்து, அதாவது 1874 இப்போ வரைக்குமே ஒரு மாபெரும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய அந்த ராஜ்யத்தின் ஆரம்ப நாட்களிலே எப்படி சத்தியத்தின் ஒளி உலகமெங்கிலும் பிரகாசிக்கும், அவருடைய நீதியின் செயல்கள் உலகத்தில் எப்படி செயல்படும், அப்பொழுது இந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மதம், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் எப்படி மாற்றப்படும் என்பதையும், பெரிய அளவுக்கு இயற்கை மாற்றங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயத்தை 97 சங்கீதத்தில் பேசப்பட்டிருக்கு. அப்படி பேசப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 வசனத்தில் ஒரு அருமையான சத்தியம் பேசப்பட்டிருக்கு சொல்ற சொல்றீங்களே. அப்போ 11 வசனத்தில் என்ன பேசப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 97 வசனம் 11 வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நீதிமானுக்காக வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஸோ நீதிமானுக்காக வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சத்தியம், அந்த லைட் என்ற ஒரு வார்த்தை பார்க்கும்போது அது சத்தியத்தை குறிக்கிறது சொல்ற சொல்றீங்களே. அதே போல செம்மையான இருதயத்தாருக்கு என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, வெளிச்சம் என்பது சத்தியம், அந்த மகிழ்ச்சி என்பது சத்தியத்தில் வரக்கூடிய சந்தோஷம். இது ரெண்டுமே உண்மையாக தேவனுடைய ஜனங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ விதை என்பது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் விதை என்பது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக முன்பதாகவே விதைக்கப்பட்டிருக்குதா. அப்போ நம்ம இந்த வசனத்துடைய ஆழத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது தேவன் விதை இல்லாமல், அதாவது சீடு இல்லாமல் எந்த ஒரு பொருளை உருவாக்கலை. எந்த ஒரு படைப்பு, எந்த ஒரு உணவு வகைகளில் நீங்கள் பார்க்கும்போது அது பழங்களாக இருந்தாலும் அல்லது காய்கறிகளாக இருந்தாலும் மற்ற தானியங்களாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விதைகளை கொண்டு தான் மனுஷனுக்கு உணவுகள் ஏற்படுத்தியிருக்க நாம் பார்க்குறோம். அப்போ எப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பார் புதிய ஏற்பாட்டில் மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் அறிந்திருக்காருன்ற வார்த்தை நம்ம அநேக படத்தில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த விதையானது எந்த அளவுக்கு தேவன் எவ்வளோ சிந்திச்சு செயல்பட்டிருக்காரு அந்த விதை பற்றி நாம் பார்க்கும்போது சொல்றீங்களே, விதை என்பது தேவனுடைய வார்த்தை என்னக்கூடிய ஆழமான சத்தியத்தை பார்க்கறதுக்கு முன்பாக, ஒரு நீதிமானுக்கு இவ்வளோ பெரிய சத்தியத்தின் வெளிச்சத்தை எப்படி கொண்டு வந்தார் என்றது பார்க்கறதுக்கு முன்பாக, தேவன் இந்த விழுந்து போன மனுக்குலத்தில் 6வது நாள் நான் மனிதனை கடைசி பாகத்தில் உருவாக்கினா கூட அந்த மனிதன் ஒரு சில வருடங்கள், அதாவது 2 வருடத்திலே அவர் பாவம் செய்திருவார் என்றும்,
அவர் பாவம் செய்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6000 வருடங்கள் என்னுடைய உறவில் இல்லாமல் பாவத்தின் நிலைமையிலேயே என்னுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு பாவத்தின் நிலைமை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு என்ன தேவைப்படும் பார்க்கும்போது உணவு தேவைப்படலைங்களா? அப்போ எப்படி அவர் டிசைட் பண்ணாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே, அதாவது 3ஆம் நாளிலே தேவன் என்ன செய்திருக்காரு நீங்கள் பார்க்கும்போது, சகல விதமான பூண்டு வகைகளும் சகல விதமான பழங்களும் பயிர் வகைகளையும் உருவாக்கும் போது விதைகளோடு உருவாக்கியிருக்காரு நாம் பார்க்கிறோம் சரஸ்வரிகளை. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. போதுங்க. அப்போ நீங்க இந்த வசனங்கள் முழுக்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆவது நாள் குறிக்குது கிட்டத்தட்ட 7000 இயர்ஸ், 7000 வருஷங்கள். அப்போ 7000 வருஷங்கள் தேவன் எதுக்காக வேலை செஞ்சிருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னா, அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். வெட்டாந்தரையும் மலைகளையும் தோன்ற செய்தார் தேவன் சொல்லும்போது, மலைப்பகுதிகளும் வெட்டாந்தரையும் உருவாகிறது மாற்றம் இல்லாம சகல விதமான மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் தேவையான ஆகாரங்கள் அவருக்கு தேவைப்படுவதற்காக மரங்களையும் செடிகளையும் மற்ற எல்லா உணவு வகைகளும் உருவாக்கும் போது சீடு, அதாவது விதைகளோடு உருவாக்கி இருக்கிறார். இப்போ இந்த பாடத்துல ஒரு கேள்வி, விதைகள் இல்லாமவே ஒருவேளை ஆண்டவரால தேவனால பழங்களை உருவாக்க முடியாம வரல உருவாக்க முடியும். ஒருவேளை அவர் விதைகளோடு ஒரு பழம் அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு விதை கண்டிப்பா அங்க இருக்க தேவைன்னு சொல்லும்போது அந்த விதை எதற்காக தேவன் ஏற்படுத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா, 6000 வருடங்கள் தேவனுடைய உறவுல மனிதன் இல்லாதிருந்தாலும் மனிதனுடைய அவனுடைய விழுந்த போன சுபாவத்தில் இருந்தாலும் அவனுடைய அனுதின வாழ்க்கைக்கு ஆகாரம் தேவைப்படும். அப்போ அந்த ஆகாரத்தை எப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்தே அந்த விதைகளை மறுபடியும் போடும்போது மறுபடியும் மனிதனுக்கு உணவு தேவைப்படும் சொல்லி யோசிக்கும் போது சரஸ்வரிகளே அவர் எப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்த மனிதர்கள் பாவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உணவை மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஸோ எப்பேற்பட்ட தேவன் பார்த்தீங்கன்னா, அது 6000 வருடங்களாக அந்த உணவு தேவைப்படும். அப்போ இந்த 6000 வருடத்துக்கும் தேவையான விதைகளை தேவன் அன்ற காலத்திலே பார்த்து ஏற்படுத்தி மனிதனுக்கு உதவி செய்து வந்திருக்கா நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன தேவனுடைய நோக்கமா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மனுக்குலம் எத்தனை பேர் வராங்கன்றது தேவனுக்கு தெரியும் உலகத்துல. ஆனா அத்தனை பேருக்கும் உணவு தேவைன்னு சொல்லும்போது விழுந்து போன மனிதர்களுக்கு யாருங்க உணவு ஆயத்தம் செய்ய முடியும் இந்த உலகத்துல? அப்போ எவ்வளோ நல்லவர் நம்முடைய பிதா எதுன்னு பார்த்தீங்கன்னா, மனித குலம் ஆதாமுக்குள்ள எத்தனை கோடி பிறப்புறதுக்கு முன்பாகவே விதைகளை அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு தேவை என்பதுக்காக அவர் உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா வித்து சீடு வழியாக தான் உருவாக்கியிருக்காங்க நான் பார்க்கிறோம். அப்போ இதுல நம்ம என்ன தெரிய முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வணங்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய பரலோகத்தின் தேவன் மனுக்குலத்துக்கே விழுந்து போன மனுக்குலத்துக்கே பார்த்தீங்கன்னா அவர் மனித சந்ததிக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி உங்கள் பரலோக பிதா அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் என்ன செய்திருக்காருங்களா, மலையை வர்ஷிக்க செய்கிறார். ரொம்ப ஆழமான அர்த்தம் பேசியிருக்கிறார். அந்த சூரியனை உதைக்க செய்கிறான்னு சொல்லும்போது அப்போ மனுக்குலத்துக்காக மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே அதை ஆயத்தம் செய்து வைத்திருக்காருன்னு சொல்லும்போது சரஸ்வரிகளே அந்த விதைகள் எவ்வளோ முக்கியமா இருக்கு நீங்க பார்க்கும்போது இந்நாள் வரைக்குமே அது உதவி ஆயிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். அப்போ டிவைன் பிளான் சார்ட் நெக்ஸ்ட் அடுத்து நீங்க பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருடங்களுக்கு தேவையான இந்த ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு வகைகள் கொடுத்துட்டாரு. ஏற்ற காலத்துல மழை மற்றும் காற்று, தண்ணீர், இது போன்ற எல்லா நன்மைகளும் மனுஷனுக்கு இப்பொழுது செய்து வந்துட்டு இருக்க நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையானவர்களுக்கு எதிரத்துக்காக இருதயத்தாருக்காக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இந்த வார்த்தையில என்ன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது நீங்க பார்க்கும்போது சரஸ்வரிகள இதுல ரொம்ப ஆழமான உண்மையை பேசியிருக்கார் சரஸ்வரிகள். ஸோ வேதத்துல விதை என்பது ஆழமான அர்த்தம் நீங்க பார்க்கும்போது பேசிக்கலா நாம் பார்க்கிறோம். ஸோ விதை என்பது தேவனுடைய வார்த்தை. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 13 verses 18 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:18 அப்படி எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 13:18 ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஒரு ஊமையை கேளுங்கள்.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளும் பழுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பாத்தீங்களா? போதுமா? அப்போ விதை என்பது தேவனுடைய வார்த்தை என்பதுக்கு அநேக விதமான விளக்கு நமக்கு இருக்கு சரஸ்வரிகளே. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சம் என்றும் போது யார் அந்த நீதிமான்? எதற்காக வெளிச்சம் விதைக்கப்படணும்? யார் செம்மையான இருதயத்தார்? அவங்களுக்கு எதுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் இது அப்படியே தொடர்ந்து நான் பயணிக்க போகிறேன் சரஸ்வரிகளே. ஏன் இப்போ நம்ம இந்த பாடத்தை இப்படி பார்க்க போகிறோம் பார்க்கும்போது, கடந்த தர்ஸ்டே அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம். அதாவது நம்ம இந்தியாவில் சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? 78 வருஷம் இல்லைங்களா? ஸோ 78 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சுதந்திர நாள் என்பது ஆகஸ்ட் 15 சொல்லி நம்ம சொல்கிறோம், அதாவது இந்தியா தேசத்து, கரெக்டுங்களா? ஓகே, எங்கேருந்து எங்கே சுதந்திரம் பெற்றுக்கொண்டோம்? நம்ம யாரிடத்துலேருந்து நம்ம சுதந்திரம் பெற்றுக்கொண்டோம்? பிரிட்டிஷ் அல்லது இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல வெள்ளைக்கார ஜனங்க, அடுத்து வேற வெள்ளைக்காரன்னு சொல்லலாம், பிரிட்டிஷ்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே, அதை ரொம்ப விசேஷமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதை ஒரு கண்ணியமான நாள்னு சொல்ல கொண்டாடுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம், இந்த பிரிட்டிஷ் எதுக்கு இங்கே வந்தாங்க தெரியுங்களா? வெள்ளைக்காரங்க எதுக்கு இந்தியா வந்தாங்க தெரியுங்களா? வியாபாரத்துக்காக இல்லைங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கா? வியாபாரம் தான், வேற ஏதாவது காரணம் இருக்கா? வியாபாரத்துக்காக தான், ஆனால் வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆக்சுவலி சரி, ஓகே, வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க. என்ன வியாபாரம் செய்யறதுக்கு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வியாபாரத்துக்காக வந்தாங்க? நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா? என்னங்களா? நீங்கள் சொல்லுங்களேன், சிஸ்டர்ஸ்லாம் தெரியுமே. ஏலக்காய், மிளகு, அப்புறம் சொல்லுங்களேன். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்க தேசத்தில் வழியாக இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க சரஸ்வரிகளே. அதை பற்றி நீங்கள் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது இவங்க மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா 1608 உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. டச், போர்ச்சுகீஸ், அப்புறம் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பல தேசங்கள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அநேக விதமான பொருட்களை இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி கொள்ளடிச்சிட்டு போகும்போது அநேக பொருட்களை இங்கேருந்து கொண்டு போயிருக்கிறாங்க சரஸ்வரிகளே. அநேக பொருட்கள் கொண்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சில முக்கியமான தகவல் விட்டுட்டு போயிருக்காங்க. சில முக்கியமான தகவல் வந்து இந்த இடத்துல செலுத்திட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக சில வேலைகள் செய்துட்டு போயிருக்காங்க அவங்க இந்த இடத்துல இந்தியாவிலும் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ பாடத்தை நம்ம ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பித்தோம்? நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அப்போ நம்ம உடனே எங்கே போயிட்டோம்? ஆதியாகத்தில் தேவன் 3ஆவது நாள்லேயே மனிதனுக்கு தேவையான உணவு ஏற்படுத்தினார் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சம்பந்தம் இல்லாமல் நம்ம இங்கேயே வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும்போது நாம் அடிமைகளாக இருந்தோம், நம்மை விடுதலை செய்வதற்காக நமக்கு முன்னோர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க, சுதந்திர தியாகிகளாக நமக்காக போராடினாங்க சொல்லி அவங்கள நினைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நாளை விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஓகே, ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்தியா தேசத்துக்கு பிரிட்டிஷர்கள் உள்ள வரணும்னா தேவனுடைய மேல் பார்வையிலேருந்து தெரியாம வந்திருப்பாங்களா இல்லை தெரிஞ்சு வந்திருப்பாங்களா? கரெக்டுங்களா? அப்போ இந்த 7 கண்டங்கள்ல உலகம் எங்கில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ள என்ன நடக்குதோ அது எல்லாமே தேவனுடைய மேல் பார்வையில் தெரியும். அதை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ்க்காக உள்ள வரும்போது அநேக காரியங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. முக்கியமாக கோல்டு, தங்கம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க உள்ள. ஸோ கேஜிஎஃப்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு அங்கே போகிறாங்க சரஸ்வரிகளே. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்கும்போது இந்த இந்தியாவில் தேவன் எதற்காக பிரிட்டிஷரை உள்ள கொண்டு வந்தார்ன்றது ஒரு கேள்வி மாற்றம் மனசில் வச்சுக்கோங்க சரஸ்வரி. இந்த வசனத்துக்கும் நம்ம படித்த வசனத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து பரிசுத்தவான்களுக்குமே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்திருக்காரு தேவன் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட வேண்டும் சொல்லும் போது, ஒரு சத்தியத்துக்குள்ள நாம் பிறந்து வருவதற்கு முன்பாகவே நாம் சத்தியத்தை படிக்கிறதுக்காகவும் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சத்தியத்தில் வளருவதற்காகவும், அதாவது நீதிமான் நிலைமைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மூலம் விசுவாசிக்கப்பட்ட நம்ம
பரிசுத்தவான்களாக நம்ம ஒரு வேலை இயேசு கிறிஸ்து மூலமாக அர்ப்பணிக்கப்பட்ட நம்ம மகிமை அடையக்குள்ள ஸ்டேஜுக்குள்ள போற வரைக்குமே தேவையான அனைத்து சத்தியத்தையும் தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நாம் பிறப்பதுக்கு முன்பாகவே இதை ஆயத்தம் பண்றாரு. அதான் இந்த பாடத்துடைய மையமான நோக்கம். அதாவது ஒரு சாதாரண மனிதருக்கே, விழுந்து பண்ண சுபாவத்தில் இருக்கிற மனிதர்களுக்கே உணவு ஆயத்தம் செய்யக்கூடிய தேவனுக்கு, உலகத்தோற்று முன்னாடி தேவன் ஆரம்பத்திலே முடிவு தெரிஞ்சவருக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய தெய்வீக சத்தியத்தின் வெளிச்சத்தை தேவன் ஏற்ற காலம் வரும்போது அதை கொடுப்பதற்காக அநேக விதமான சூழல் மதியத்தில் அவருடைய வசனத்தை அவர் ஆயத்தம் செய்ய நாம் பார்க்கிறோம். இந்த பாடத்தில் அந்த நீதிமான் யாரு, அந்த செம்மையான இருதயத்தார் யாருன்னு நாம் பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசாயா 55 வசனம் 10 வசனம் 11 வசனம் வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10 வசனம் 11 வசனம் வாசிங்க. ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சரஸ்வரிகள். மாரியானது எப்படி இந்த பூமியில மழை பெய்யும் போது அது வெறுமையாக என்னிடத்துல வந்து மழை பூமியில பெய்ந்து அப்படி வெறுமையாய் போகாதோ, அதே போல பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கும் பார்க்கும்போது அப்படிதான் பூமியில எந்த நோக்கத்துக்காக நான் வார்த்தை அனுப்புகிறேனோ அந்த வார்த்தை என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் இடத்துல வரும்னு சொல்லி பேசுறாரு. ஸோ 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்க பார்க்கும்போது தேவன் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாகிய புது சிருஷ்டியை உருவாக்கக்கூடியவதாக இருக்கும்போது தேவன் இந்த 7வது நாள், அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு அப்புறம் கவனிங்க, புது சிருஷ்டி என்னக்கூடிய ஒரு அருமையான தெய்வனுடைய தெய்வீக சுபாவத்துல உருவாக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ள அந்த அழைப்பே இன்னும் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டது என்று சொல்லும்போது அந்த உண்மையாகவே நீதிமன்ற நிலைமைக்குள்ள யார் தான் முதல் வராங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாவி நீதிமன்ற நிலைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு பாவி நீதிமான் நிலையிலிருந்து எப்போ, ஒரு பாவியுடைய நிலையிலிருந்து நீதிமான் எப்போ வராரு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் அவரை எழுப்பினதுக்கு அப்புறம் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இலவசமா நீதிமனாக்கப்படுறாங்க. அப்போ சுவிசேஷ யுகம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த நீதிமான்களுக்காகவே வெளிச்சம் விதைக்கப்பட்டது. அப்போ எவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வெளிச்சத்தை விதைத்தவர் யாருன்னு பார்க்கும்போது பரலோகத்தின் தேவன் தான். யார் வழியாய் வெளிச்சத்தை விதைத்தார் நீங்க பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இந்த 97 சங்கீதம் 11 வசனத்துக்கு 7ஆம் தூதன் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தில் வரக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அவங்க பிறப்பதுக்கு முன்பாகவே யார் தான் அந்த வெளிச்சத்தை விதைச்சதுன்னு பார்க்கும்போது வெளிச்சம் குறிக்கிறது சத்தியம். யார் விதைச்சாங்களாம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10 வசனம் 11 வசனம் 12 வசனம் வாசிக்கலாம். 1 பீட்டர் chapter 1 verses 10-12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அடுத்த வசனம் கண்டினியூ பண்ணுங்க. தங்களின் நிமித்தமல்ல நமது மித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசித்தவர்களுடைய கொண்டு இவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இந்த வசனம் ரொம்ப தூரம் நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம் சரஸ்வரிகளே. ஆனால் ஒரு யூத யுகம் என்பது ஒரு முற்பிதாக்களின் யுகம் என்பது நாம் பார்த்துருக்கிறோம். டிவைன் பிளான் சார்ட் பார்க்கும்போது டிவைன் பிளான் சார்ட் நீங்க போடலாம். அடுத்து ஸோ ஒரு முற்பிதா பத்தி நாம் படிக்கும்போது உதாரணத்துக்கு நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா முதலா உலகத்துல நீங்க பார்க்கும்போது ஆபேல் முதல் நோவா வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி. 2ஆம் உலகத்துல முற்பிதாக்கள் வாழ்ந்த காலப்பகுதி, ஆபிரகாம் இசாக் யாக்கோபு வாழ்ந்த காலப்பகுதி முதல் பகுதி.
யூத யுகம் என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. இந்த காலத்துல தான் முற்பிதாக்கள் மூலமாக, விசுவாச வீரர்கள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் மூலமாக நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டது ஏற்கனவே. அப்ப எப்படி விதைக்கப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு, பங்கு பங்காகவும் அப்புறம் வகை வகையாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் திருவிழப்பட்டினார் வசனம் இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எவ்வளோ ஆழமான விஷயங்கள் எழுதுனாங்களோ, அது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா முதல் கொண்டு மல்கியா வரைக்குமே என்னென்ன தீர்க்கதரிசிகள் எவ்வளோ சத்தியத்தின் வெளிச்சத்தாங்க படிச்சாங்களோ, கேட்டாங்களோ, எழுதுனாங்களோ, அவைகள் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வேலை என்னன்னு பார்க்கும்போது, சுவிசேஷத்தில் வரக்கூடிய அவங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய நீதிமான்களுக்கு வெளிச்சம் விதைக்கப்படணும். எந்த தேசத்தில் விதைக்கப்பட்டது நீங்க பார்க்கும்போது, எந்த தேசத்தில் விதைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைட் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் அது வந்து விதைக்கப்படும். ஸோ மாரியானது தன் மழை பெய்யும் போது அது எந்த நோக்கத்துக்காக மழை வர்ஷிக்கப்பட்டதோ அது நிறைவேற்றாம எப்படி ரிட்டர்ன் தேவன்ட்டு போகாதுன்னு சொல்றாரோ, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாச வீரர்களையும் தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக ரகசியங்களை, திட்டங்களையும், தேவனுடைய நோக்கங்களையும் எழுதப்படும் போது, அங்க வசனத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாமா. படிச்சிங்களா? ஆராய்ந்து பார்த்தாங்க, அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. அதாவது அந்த காலம் என்ன, அந்த காலத்துக்கு விசேஷமானது என்ன, கிறிஸ்துவனுடைய மரணத்தை பத்தியும் மரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மகிமை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? இஸ்ரேல் தேசத்துல விதைக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை தாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனா தேவன் அனுமதி கொடுக்கல. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் பைபிள்ல? டேனியல் இல்லைங்களா? அவருக்கு என்னெல்லாமே அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு ஒருவேளை. எக்ஸாம்பிள் 2300 ராவு பகலும், அதுக்கப்புறம் ஆன்டி கிரைஸ்ட் பத்தி, புறஜாதியாரின் காலம் பத்தி, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வேற என்னங்களா, ஏசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை பத்தி, மெஸ்ஸியாவுடைய வருகை பத்தி ஏகப்பட்ட விதம் இருந்துச்சு. அதாவது புக் ஆஃப் டானியல்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வரிகளே, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கைவிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு கேள்விக்கு யாராவது கேட்டாங்கன்னா தானியேல் புத்தகத்துல இருக்கு. எப்படி மறுபடியும் உலகத்துல தேவன் ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு சொல்லிங்கன்னா, 2520 வருஷம் இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்க படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்கும், அப்ப புறஜாதி ஜனங்க என்னெல்லாம் ஆட்சி செய்வாங்கன்ற விஷயங்களும், அதுக்கப்புறம் மகாபோதரத்தின் அந்த காலத்துல, அதாவது இஸ்ரேல் உலகமெங்கிலும் சதறடிக்கப்பட்டிருக்க அந்த காலத்துல மெசையா மிகாயேல் அவங்களுக்காக எழும்புவார் என்ற அந்த ஆழமான சத்தியம் புக் ஆஃப் டானியல் இருக்குது. அதனுடைய ஆழங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் விருப்பப்பட்டார், ஆனா அவருக்கு தெரியல. ஜகரியா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆர்வமா ஆராய்ச்சி செய்தாரு, எசேக்கியேல் ஆராய்ச்சி பண்ணாரு. இது போன்ற பழைய ஏற்பாடுல வாழ்ந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் ஆராய்ச்சி செய்தாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தல. ஏன் வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கல, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்படணும் சொல்லும்போது, இந்த காஸ்பல் ஏஜ் வரக்குள்ள வரும்போது அவர்களுக்கு சத்தியம் ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கணும் சொல்லும்போது, அவங்க ஜஸ்ட் கேட்கணும், எழுதணும், அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. அதுதான். இதை குறித்து யார் சொல்றா நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. நீங்க கேட்கக்கூடிய இந்த சத்தியங்களையும், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற என்னையும், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் முன்னோர்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க சொல்றாரு. சோ பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். மேத்யூ 13:17 வாசிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இதுல யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், மோசே, தானியேல், தாவீது எல்லாரும் இருக்கிறாங்க சரஸ்வரிகளே. தாவீது கூட ஒருவேளை ஆராய்ச்சி செய்ததற்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி தாவீது சொல்லும் போது, நான் உனக்கு ஒரு மகனை கொடுக்குறேன்னு சொன்னாரு, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்தாரு. அப்ப அந்த வாக்கு வந்து தாவீதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவர் அதை எதிர்பார்த்தார். ஆக்சுவலி சொல்லி போனீங்கன்னா அந்த எதிர்பார்த்த காலத்துல அது நிறைவேறல. அதனாலதான் நீங்க பார்க்கும்போது தாவீதுடைய காலத்துல அநேக தீர்க்கதரிசனங்கள் அவர் பேசியிருக்கிறாரு, பாடலாக பாடியிருக்கிறாரு. அப்படி பாடும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 23-24 வசனம் பார்க்கும்போது, புக் ஆஃப் லூக் சாப்டர் 10 verses 23 and 24 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பின்பு தமது சீசர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணுங்கள், பாக்கியமுள்ளவைகள் அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும்
விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அநேக ராஜாக்கள் என்ற வார்த்தை சொல்லியாச்சு. ஸோ ஆகையால் சகோதர சகோதரிகளே, விதை என்பது சத்தியம், நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்படும் சொல்லும்போது இவங்க அத்தனை பேருமே விதைத்தார்கள். ஸோ 97ஆம் சங்கீதம் 11 வசனத்துக்கான கமெண்ட்ரி அடுத்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த காலத்தில் சங்கீதத்தை பாடும்போது அவருக்கு ஆழமான உண்மை புரியாது, சுவிசேஷத்தில் வரக்கூடிய சத்தியத்தின் வெளிச்சம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்தாரான்னு தெரியுங்களா? வருகின்ற சுவிசேஷத்தில் வருகின்ற நீதிமானுக்காக சத்தியத்தை விதைச்சிட்டு போனார். அவ்வளோதான் அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? அவர் பாடல் பாடினார் பார்த்தீங்களா, அந்த பாடலுக்குள்ள சத்தியத்தை விதைச்சிட்டு போயிருக்காரு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கலான்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிச்சத்தை பழைய காலங்களில் முன்பாகவே இருந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அத்தனை நீதிமான்களும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது, உண்மையாகவே நீதிமானுக்கு வெளிச்சம் விதைக்கப்படும் சொல்லும்போது அந்த வேலையை ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த விதை எங்க விதைக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம்னா இஸ்ரேல் தேசத்தில் விதைக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் யாரை மையமாக வைத்து அந்த சத்தியத்தின் விதையை விதைச்சார்களோ அந்த சரியான காலப்பகுதியில் ஒருத்தர் உலகத்தில் வந்தார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, இவங்க பேசின அனைத்து ரகசியங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் தரிசனங்களையும் மற்றும் கனவுகளையும் அவருடைய காலத்தில் இருந்த நாட்களில் எவ்வளோ பிரபலமான ஞானிகளும் கல்விமான்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். பரிசேயர்கள் வேதப்பார்கள் இருந்த காலத்தில் மீன் பிடிக்கிறவங்களை அழிச்சு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டது படிக்கிற பார்த்தீங்களா, இந்த மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிச்சத்தை அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்துட்டார் பார்க்குறோம். சரி, ஸோ அப்போஸ்தலர்களுக்கு இந்த மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிச்சத்தை அவர் கொடுத்ததுனால தான் சொல்லுது நீதிமானுக்காக வெளிச்சம் சொல்லும்போது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு அப்புறம் யார் தான் இந்த உலகத்துக்கு சத்தியம் கொண்டு வர போறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 12 பேர் தான் கொண்டு வர போறாங்க சகோதரர்களே. அப்போ இந்த 12 பேருக்குமே அந்த சத்தியம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து பயணிக்கணும் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக கர்த்தர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. நீங்க யாரை என்ன இடத்துல கொடுத்தீங்களோ, அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, நீங்க யாரை என்னிடத்துல கொடுத்தீங்களோ பிதாவே அவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொடுத்தன்னு சொல்றாரு. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியம் எந்தன்னு சொல்ல வரல, அவர் நான் தான் சத்தியத்தை உருவாக்கணும்னு சொல்ல வரல. உம்முடைய சத்தியத்தை நீங்க யாரு என்னிடத்துல கொடுத்தீங்களோ அவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொடுத்தன்னு சொல்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்துல 6 வசனம் 7 வசனம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 17 verses 6, 7, 8 வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு? நீங்க யாரை என்னிடத்துல கொடுத்தீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வசனத்தை கொடுத்தேன். 7 வசனம் படிச்சுங்க. 7th. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். சரிங்க, பாத்தீங்களா? அடுத்து 8ஆம் வசனம் வாசிங்க. அப்படி நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? நீர் எனக்கு கொடுத்த உங்களை சொல்ற வார்த்தை சொல்றாரு. அப்ப நம்ம இங்க என்ன கவனிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரு நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடத்துல நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது, நீங்க முதல் பாடத்துல இன்னைக்கு சகோதரர் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தார் இல்லைங்களா? மோசே, அதுக்கப்புறம் யாருங்களா? பவுல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து சுவிசேஷம் ஆரம்பிச்சிருக்கிற காலத்துல அந்த 3.5 வருஷம் அவர் இந்த நீதிமானுக்காக வெளிச்சத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டார். சத்தியத்தின் விதை விதைக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி விதைக்கும் போது யாரை மையமா வச்சு பண்ணாரு பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டோம் 12 அப்போஸ்தலர்கள். கரெக்டுங்களா? அதுல ஒருத்தர் அந்த அப்போஸ்தலருடைய உரிமையிலிருந்து அவர் துண்டிக்கப்படுறாரு, யூதா. அந்த ஸ்தானத்துக்கு யார் வரா நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் இங்க உள்ள என்ட்ரி வரார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே காலத்துல தான் யார் வாழ்ந்திருக்க முடியும்? ஓகே, பவுல் அப்ப சத்தியத்துக்குள்ள வந்தாரா? கண்டிப்பா கிடையாது. அப்ப அவர் எங்க இருந்திருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துட்டு இருக்கிற இந்த காலப்பக்கத்தில் அவர் எங்க இருந்திருப்பாரு? கேள்வி புரிஞ்சுங்களா? அவர் கமாலியல் பாதத்தருகே என்று அவர் பாடங்களை கேட்டுக்கிறார். கரெக்டுங்களா? ஆக்சுவலி அவர் என்ன பண்றாருன்னா, பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் படிச்சுக்கிறாரு. ஆனா 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து சத்தியம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி சத்தியம் பேச பேச இந்த சத்தியத்தின் ஆழமான உண்மைகள்
பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட இன்டெப்த் ட்ரூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள யார் தான் ரொம்ப எலாபரேட்டா பேச போறாரு பார்க்கும்போது அவர் காலத்திலேயே இன்னொருத்தர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எங்கெங்க? யூத தேசத்துக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இப்போ இவர் பேசின ஒவ்வொரு சத்தம் யாருக்கு ரீச் ஆயிருக்கு? அடுத்து யாருக்குங்களா? அப்போஸ்தலர் பவுலுக்கு. அப்போ அவர் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாகவே, அதாவது தேவன் அவர் அழைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்பாகவே அவருக்கு படிக்க வேண்டிய அத்தனை சத்தியம் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு. பாத்தீங்களா? அப்ப அந்த 3.5 வருஷத்துல கருத்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, அவருடைய நாட்கள்ல சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அப்போஸ்தலர் பவுல் உள்ள வராரு சகோதரர்களே. அப்போஸ்தலர் பவுல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சத்தியத்தை தேவன் கொண்டு வந்து வச்சாரோ பழைய ஏற்பாடுல அத்தனை சத்தியங்களையும் அப்போஸ்தலர் பவுல் 14 நிருபங்கள் என்ன பண்றாரு? அவரு தெளிவா எழுதுறாரு. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். 14 நிருபங்கள் அவர் எழுதி வரும்போது ஒவ்வொரு அதிகாரங்களையும் எடுத்து நீங்க பார்க்கும்போது 3 சுவிசேஷ பயணத்தை எடுத்து நீங்க பார்க்கும்போது ஏகப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சத்தை பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப நீங்க முதல் பாடத்தை கேட்டது போல என்னெல்லாம் சத்தியத்தை எடுத்து பேசியிருக்காரு தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல் என்னென்ன டாக்ட்ரினல் சப்ஜெக்டை கொண்டு வந்து பேசியிருக்கிறாரு சொல்ல முடியுங்களா? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்னென்ன உபதேசங்களையும் அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு இல்ல எழுதியிருக்கிறாரு? ஓகே, நியாயப்பிரமாணத்தினால் ஒரு நீதிமனாக முடியாது இல்லைங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது பேசியிருக்காருங்களா? பாத்தீங்களா? புது சிருஷ்டியே காரியம். அது வரைக்கும் இந்த ரகசியம் பழைய ஏற்பாடுல யாருக்கா தெரியுங்களா? ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியுங்களா? வேற எதுவும் இல்லைங்களா? உடன்படிக்கையின் ரகசியங்கள், அடுத்து திரும்பி கொடுத்தலின் காலங்கள், பலிகள், பண்டிகைகள், காணிக்கைகள், ஆசாரியர்கள், கரெக்டுங்களா? இது எல்லா சத்தியத்தையும் ஆழமா பேசுறாருங்களா? அப்படி பேசப்பட்ட அவர் சகோதரர்களே, இப்ப நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது. அடுத்த ஒரு கேள்வி, அப்படி சத்தியத்தை பேசின அவர் நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டதென்ற அந்த வேலையை அப்போஸ்தலர்களுக்காக பழைய ஏற்பாடுல விசுவாச விருது செய்தாங்க. ஓகே, அப்போஸ்தலர்கள் வளர்ந்து வர்றதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செய்தாரு. ஓகே, ஆனா அடுத்த கேள்வி, முதலாம் தூதன் 14 நிருபங்கள் எழுதி அவ்வளோ மேன்மையான சத்தியத்தின் வெளிச்சத்தை அவர் விதைச்சிட்டு போனது வெறும் முதலாம் சபைக்காக மாத்திரமா இல்ல 7ஆம் சபை காலத்துக்கு வருமா? வெரி குட். அப்ப 7ஆம் சபை காலத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் 7ஆம் சபை காலத்துல வருவாங்க என்பது தேவன் முன்பதாக தெரிஞ்சு பர்டிகுலரா அவர் எதற்காக யாருக்காக அந்த விதையை விதைச்சிட்டு போயிருப்பாரு? சத்தியனுடைய விதையை 7ஆம் சபை காலத்துல யார் வழியாய்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவரு மகிமை பொருந்தவராக அவர் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தை இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இங்கே உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரர் ஒருத்தர் வரும்போது அவருக்கு எவ்வளவு வருடத்துக்கு முன்னாடி சத்திய வெளிச்சம் விதைக்கப்படணும் சொல்லுங்களேன்? முதலாம் சபை காலத்துல அப்போஸ்தலர் மூலமாகவும் ஸ்பெஷலா அப்போஸ்தலர் பவுல் மூலமா சத்திய வசனம் விதைக்கப்படணும். விதைக்கப்பட்ட இந்த வசனங்கள் 7ஆம் சபை காலத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மகா பெரிய சத்தியத்தின் வெளிச்சம் என்ன பண்ண வரணும்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர்களே, இப்படிதாங்க இந்த சத்தியத்தின் வெளிச்சம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிமானுக்காக சொல்லும்போது யார் பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களுக்கான இந்த சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கிறோம். ஓகே, இதுல அடுத்த கேள்வி, 7ஆம் சபையின் தூதர் மூலமாக நமக்கு சத்தியம் கிடைச்சிருக்குது. கர்த்தர் இயேசு அவருடைய வலது கரத்துல வைத்திருக்கிற நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் நம்ம பார்க்கிறோம். கரெக்டுங்களா? அப்ப இந்த 7ஆம் சபை காலத்துல வாழ்கின்ற நமக்கு சகோதரர்களே, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சத்தியம் வசனம் விதைக்கப்பட்டாச்சு. நாம் இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாகவே என்னங்களா செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டது சொல்லும்போது, சத்தியமும் சத்தியத்தின் சந்தோஷம் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது, இப்போ இந்த சத்தியம் நம்மள்ட்ட வர்றதுக்கு என்ன நடந்துச்சு நீங்க பார்க்கும்போது அடுத்த ஸ்லைடுக்கு வரலாம். அடுத்த ஸ்லைடு பாருங்க. உதாரணத்துக்கு பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனம் கடந்து போயிடுறான் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துக்கு கடந்து போனதுக்கு அப்புறம் சகோதரர்களே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது உலகமெங்கிலும் சதுரடிக்கப்படுறாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக எதற்காக தோமா இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா தேசத்துக்கு தோமா உள்ள வரார். ஏன் வந்தார் தெரியுங்களா? சுவிசேஷ சர்வேக்காக. யாருக்கு தெரியுங்களா?
இந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக போகப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க, யூதர்கள் 70 வருடம் அடிமைத்தனத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் அங்கே பார்த்தீங்கன்னா சைரஸ் ராஜா மூலமா இஸ்ரேலுக்கு மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய காலத்துக்குள்ள வரணுமா இருந்துச்சு. உங்கள் தேவனுடைய வார்த்தைப்படி நீங்க மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகலாம்னு சொல்லி அவர் கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் எல்லாருமே இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பல. ஒரு செல்வாக்கு வாழ்ந்த ஜனங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த தேசத்துல இருந்துட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக எந்தெந்த தேசத்துக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோரசோரிகள மிடில் ஈஸ்ட்ல பல தேசங்களுக்கு கடந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 2600 வருடங்களுக்கு முன்பாக கவனிங்க, 2600 பிசி, அதாவது அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க கடல் வழியாக கேரளாக்கு வந்திருக்காங்க. சோரசோரிகள் எங்கங்களா கேரளாவில் வந்து யார் இருந்திருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் 2600 வருடங்களுக்கு முன்பாகவே கேரளாவில் செட்டில் ஆனாங்க. வந்து அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாகிய அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அந்த சத்திய விதையை வந்து எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ அங்க சத்தியம் போனோம். முதல் எங்கெல்லாம் உலகமெங்கில் யூதர் இருக்கிறாங்களோ அந்த யூதர்கள் சத்தியம் கடந்து போவோம். அது போலதான் தோமா என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது கேரளாவில் வந்து யூதர்கள் இருந்தாங்க சரஸ்வரிகள். அதனால தான் சத்தியம் கொண்டு வந்தார் நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்படி சத்திய விதை வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக கேரளா வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ 7ஆம் சபை காலத்தில் நாம் எப்படி சத்தியத்துக்குள்ள வந்தோம்னு பார்க்கும்போது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் மிகவும் ஆச்சரியமான விதத்தில் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, இப்போ பாருங்க கேரளா வந்து பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த உலகத்திலேயே ஒரு சிறிய இடமாகிய இஸ்ரேல் தேசம், அங்கதான் தேவனுடைய சத்திய வெளிச்சம் விதைக்கப்பட்டது. அங்கிருந்து அப்படியே ரோம சாம்ராஜ்யம் வரைக்குமே, ரோம நகரம் வரைக்குமே சத்தியம் அப்படியே பரவப்பட்டது. இப்போ மறுபடியும் சின்ன சரித்திரம் மாற்றம் பார்த்துடலாம், ஒரு ஹிஸ்டரி மாற்றம் பார்க்கலாம். 2ஆம் சபை காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் 3ஆம் சபை காலத்துல உலகம் எங்கில் இருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்துல ஒரு மாற்றம் நடந்தது. என்னன்னா அந்தி கிறிஸ்து அமைப்பு வந்ததுனால முழுக்க அந்த ஜீவனுள்ள வார்த்தை மறைக்கப்பட்டது. 1260 வருடங்கள் அது வந்து ஒரு இரவு காலமா இருக்கும்போது அந்தி கிறிஸ்து அமைப்பின் காலப்பகுதி உச்சக்கட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூரோப்ல இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ இஸ்ரேல் ஆரம்பிச்ச அந்த சத்தியத்தின் விதை அப்படியே இப்போ யூரோப் கடந்து போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரலாம். இன்னும் இப்போ பாருங்க, நம்ம இப்போ இந்தியாவில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்தியாவில இருந்து நம்ம சத்தியம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல்ல இருந்து யூரோப்புக்கு போயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1260 வருஷம் அங்கதான் டார்க் ஏஜஸ், அங்கதான் ஏகப்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், ரொம்ப கடினமான அனுபவங்கள் பார்க்கும்போது உண்மையான திருச்சபைக்கு அங்க வாங்க நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1799 வருடம் வரைக்குமே யூரோப்ல தான் பார்க்கும்போது இந்த சத்திய வெளிச்சம் மறைவாக்கப்பட்டு அப்படியே மூடப்பட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கதான் கிறிஸ்தவம் அதிகமா இருந்தாங்க பார்க்கிறோம். ஆனால் சகோதரர்கள் நீங்க அடுத்த ஸ்லைட் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைடு வாங்க. ஸோ கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது அங்க யூரோப் முழுக்க அந்த அந்தி கிறிஸ்து காலத்துல பார்க்கும்போது அது முடிகிற ஸ்டேஜ் வரும்போது தான் இந்தியாவில் வில்லியம் கேரி உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா? ஓகே, வில்லியம் கேரி உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு கேள்வி. அந்தி கிறிஸ்து அமைப்பின் காலம் அங்க பிரபலமா இருக்கக்கூடிய காலப்பகுதியில, அந்த முடியக்கூடிய காலப்பகுதியில வெள்ளக்காரங்க மூலமா இப்ப இந்தியா வந்திருக்கிறாங்க. இப்போ அநேக நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறமா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன பண்றாங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த காலத்துல சத்திய வெளிச்சத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு நம்ம பாஷையில் என்ன தேவைங்க? கரெக்டா? நம்ம காலத்துல நமக்கு என்ன தேவை? இங்க எல்லாருமே ஒரே பாஷையா பைபிள் இருக்குங்களா, வேற ஒரு பாஷை பைபிள் இருக்குங்களா? ஒருவேளை எக்ஸாம்பிள் ஹீப்ரூ கிரீக் பாஷை மாற்றம் இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்திருக்கும் அந்த காலப்பகுதி? ஸோ தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள வரும்போது இந்தியாவில் தேவனுடைய திருசபையாகி அவருடைய பரிசுத்தவான்கள் இந்தியாவில், தமிழ்நாடு பகுதியில், கர்நாடக பகுதியில், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் வருவாங்கன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாகவே தெரிஞ்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ 17ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வில்லியம் கேரி வந்து அநேக பாஷையில பைபிள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்களா? அப்போ பிரிட்டிஷருங்க வந்ததுக்கான நோக்கம் வேற, ஆனால் தேவன் அவங்களை இங்கே கொண்டு வந்து அவங்க இங்கே வரும்போது தேவனே அனுமதிச்சாரு. பார்த்தீங்கன்னா வெறுமனே பிரிட்டிஷ்காரர் உள்ள வராத இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் பைபிள் அவ்வளோ வேகமாக அவ்வளோ பாஷையில் மொழிபெயர்ப்பு செய்திருக்க முடியாது.
அப்படின்னா நீதிமான் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா முன்னாடியிலிருந்து வேலை செய்திருக்கார் தேவன். ஓகே, இப்போ ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து பைபிள் எல்லாம் மொழிபெயர்ப்பட ஆரம்பிக்குது, எல்லா ஊருங்களும் பைபிள் மொழிபெற ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல யூரோப்பில் வந்து அந்திகிறிஸ்து அமைப்பு முடியுது. இப்போ அடுத்த கேள்வி, நமக்கு அடுத்த ஸ்டேட் போகலாம், அப்படி கண்டினியூ வேற ஒரு ஸ்டேட் கூட போயிடுங்க. அமெரிக்கா பற்றி இப்போ போகிறோம். நம்ம எங்கெங்க ட்ராவல் பண்ணுறோம் பாருங்களேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? சேலத்தில் இருக்கிறோம், ஒரு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம். எங்கே இருந்தாலும் போகிறோம். இஸ்ரேல் போயிட்டு இருக்கோம், யூரோப் போகிறோம், மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தோம், மறுபடியும் இப்போ அமெரிக்கா போயிடலாம். சகோதரர்களே, இந்த அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு மாற்றம் சொல்லும்போது, அது வரைக்குமே அமெரிக்கா என்ற ஒரு விஷயங்கள் 16ஆம் நூற்றாண்டு 15 நூற்றாண்டெல்லாம் அமெரிக்காவில் வாழ்ந்த ஜனங்க வேற. ஆனால் யூரோப்பில் ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது, ஒரு மிகப்பெரிய கலக்கம் யுத்தம் நடக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து கடந்து சில பேர், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க, யூஎஸ்ஏன்னு சொல்லும் போது இது ஒரு லிபர்ட்டி, அதாவது ஒரு சுதந்திர நாடாக என்னப்படணும்னு சொல்லும் போது யூரோப்ல இருந்து மற்ற எல்லா ஜனங்களும் அமெரிக்கா கடந்து வராங்க. சொல்ல கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்குது, 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல அதிகமாக ஆரம்பிக்குது நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவில் என்ன ஸ்பெஷல் நீங்க பார்க்கும்போது, அமெரிக்காவில் எங்கெல்லாம் ஜனங்க வந்து குடியிருந்தாங்களோ அந்த குடி வந்த மக்கள் அவங்க எந்த வேணாலும் ஆராய்ச்சி செய்யலாம், சரிங்களா? எதை வேணாலும் அவங்க ஸ்டடி பண்ணலாம், எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் சொல்லும்போது எல்லாருக்கும் லிபர்ட்டி இருந்துச்சு, அதாவது சுதந்திரம் இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அந்த சுதந்திரம் இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆராய்ச்சி செய்யும் போது சகோதரர்களே, நமக்கு இந்த சத்தியம் யூரோப்லேருந்து நேரடியாக இங்கே வந்துச்சுங்களா, இல்லை அமெரிக்காலேருந்து சத்தியம் வந்திருக்கா? நமக்கு நீங்கள் கேட்ட சத்தியங்கள் 7ஆம் சபை காலத்தில் அமெரிக்காலேருந்து வந்த சத்தியங்களா, இல்லை யூரோப்லேருந்து வந்த சத்தியங்களா? எப்படி அமெரிக்காவில் வந்து சத்தியம் சொல்கிறீங்க? அமெரிக்காவில் யார் பிறந்தாரு? யாருங்களா? வெரி குட். இப்போ பாருங்க சகோதரர்களே, இந்த லிபர்ட்டி என்னக்கூடிய ஒரு ஸ்டாச்சு பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா ஏகப்பட்ட பாடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏசாயா 18 அதிகாரத்தில் அமெரிக்கா பற்றியே இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏசாயா 18 அதிகாரத்தில் அமெரிக்கா எப்படி அமெரிக்காவிலேருந்து சத்திய வெளிச்சம் உலகம் முழுக்க 7ஆம் தூதன் மூலமாக சத்திய வெளிப்படுன்ற விஷயம் அங்கே இருக்குது. கடலில் தாண்டி ஒரு தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வேறு பாடத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ரசல் பதர் பிறக்காம ஒருவேளை அதே காலப்பகுதியில் யூரோப்பில் பிறந்திருந்தாருன்னா இந்த சத்தியம், நீங்கள் கேட்ட சத்தியம், நாம் கேட்டிருக்கிற சத்தியம் இவ்வளோ பிரபலமாக நம்மள்கிட்ட வந்து சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? கேள்வி பொருள் இல்லைங்களா? அமெரிக்காவில் பிறக்காத ரசல் பதர் ஒருவேளை வேற ஊரில் பிறந்திருந்தாங்கன்னா சத்தியம் வேகமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம் நீங்கள் பார்க்கும்போது, எந்த தேசத்துல சுதந்திரம் அதிகமா இருக்கோ, எந்த தேசத்துல கண்டுபிடிப்பு அதிகமா இருக்கோ, இந்த மகாபரிம விசுவாசத்தின் வெளிச்சம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விதைக்கப்பட்டிருக்குது. இது யாருக்கு தேவன் டிசைட் பண்ணாரோ அங்க போகணும்னு சொல்லி அவங்களுக்கு போய் சேர்றதுக்காக தேவன் அருமையான ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய தேசத்தின் வெளிச்சத்தை, அந்த தேசத்தில் இருக்கிற சுயாதீனத்தை தேவன் அருமையா பயன்படுத்தியிருக்கார். ரசல் பெருமளை நான் பார்க்கிறோம். சார், நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் வெளிச்சம் நம்ம இடத்துல வர வைக்கிறதுக்காக எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கும்போது, நீதிமானுக்காக வெளிச்சமும், செம்மையானவருக்காக, செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சின்னு சொல்லும்போது, நாங்கள் கேட்டிருக்கிற சத்தியம் வேதத்திலேயே மறைப்பொருளா ஆக்கப்பட்டிருந்த 2000 வருடங்களாக மறைப்பொருளா இருந்த சத்தியங்கள் மாத்திரமல்லாமல் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் மறைப்பொருள்கள் 7ஆம் சபையின் காலத்துல இறுதியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது மனவளனாகி இயேசு கிறிஸ்து வந்து அவர் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற சத்தியம் சொல்லிக்கல. இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு நீங்க பார்க்கும்போது நம்ம பார்க்குறீங்க, அதாவது 12,800 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம சத்தியம் வந்திருக்கு சொல்லிக்கல. அவ்வளோ தூரத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்க்கலாம். ஸோ யூரோப் 8,640 கிலோமீட்டர்னு சொல்லும்போது, யூரோப்பில் சத்தியத்தின் வெளிச்சம் மங்கி டார்க்ல இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அங்கிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு வரார். அமெரிக்காவில் இருந்து சத்தியத்தின் வெளிச்சம் வருவதற்காக தேவன் ஏற்படுத்துறாரு. இது எல்லாமே யாருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, நாம் பிறப்பதுக்கு முன்பாகவே இப்பேற்பட்ட வேலைகள் பின்னாடி போயிருக்குதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய சத்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவரசோரிக்கில் இது கிட்டத்தட்ட எங்கிருந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சவரசோரிக்கில் கிட்டத்தட்ட இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்தியா வரைக்குமே 4000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நேரடியாக நமக்கு சத்தியம் அங்கேருந்து வராமல் அங்கே இருந்த யூரோப்லேருந்து அமெரிக்கா, அமெரிக்காலேருந்து இந்தியா,
எங்கெங்க அப்போ எந்தெந்த வேலைகள் எந்தெந்த கண்டத்துல இருந்து சத்தியம் போயிருக்கு, அப்படி போயிருக்கு பாருங்க. அப்ப இந்தியால வந்து 1912 அடுத்த ஸ்லைடு வரலாம், அடுத்து போயிடலாம், அடுத்த. ஓகே, அப்போ இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 7 கிரீடம் இருக்கும், உங்களுக்கு தெரியும் 7 கிரீடம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அந்த அது கட்டப்பட்ட அந்த ஒரு செயின் ஒடிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னன்னா, இனி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி சுயாதீனமாக இருக்கிறோமோ அதே போல 7 கண்டங்கள் இருக்கிற எல்லா தேசமும் சுயாதீனமாக செயல்படலாம் அல்லது சுதந்திரமாக செயல்படலாம். அடுத்து அந்த 7 கிரீடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திசை பற்றி இங்கே இருக்கும். 7 கிரீடத்துக்கும் ஒவ்வொரு திசை காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா பார்க்கும்போது எல்லா தேசமும் சுதந்திரமாக இருக்கலாம் என்ற அந்த கான்செப்ட் வந்து அவங்க கொண்டு வராங்க. அடுத்து இனி யாருக்குமே யாரும் அடிமைகள் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது அந்த கீழே நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு செயின் நம்ம பார்க்குறோம். இந்த கான்செப்ட் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல இருந்ததுனால தான் தேவனுடைய மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிச்சம் அது ஸ்டடி பண்ணும் போதோ, படிக்கும் போதோ, தியானம் செய்யும் போதோ, பிரிண்ட் பண்ணும் போதோ, பல பாஷைகளை கொண்டு போகும் போதோ யாருமே அங்கே தடை செய்ய முடியல. சத்தியம் வெளிச்சம் வேகமாக பார்த்தீங்கன்னா பரவச்சு. ஸோ அடுத்த ஸ்லைடு வரலாம், அடுத்த ஸ்லைடு வரலாம். நமக்கு அது டைம் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்லைடு வரலாம். அடுத்து வந்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து வச்சிருங்க. அடுத்து ஓகே, இது நமக்கு நல்லா தெரியும் சரஸ்வரிகளே. இந்த சத்தியத்தின் வெளிச்சம் அமெரிக்காவிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வழியாக அந்த கடந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேகமாய் செயல்படக்கூடிய தூதர்களே என்று ஏசாயா 18 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் சத்தியம் போவதற்கான வாய்ப்பு 18ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் சத்தியம் போகுது சரஸ்வரிகளே. இப்போ அடுத்த கேள்வி, அப்படி 1912 வருடத்துல இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியை விதைக்கப்படும் சொல்லும்போது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 1912 அந்த வெளிச்சம் வந்துச்சு. கரெக்டுங்களா? சத்தியத்தின் வெளிச்சம் எத்தனை வருஷம் ஆச்சுங்களா இந்த சத்தியம் நமக்குள்ள வந்து? கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து 110 வருஷம் ஆச்சுங்களா? 110 வருடங்கள் மேல ஆயிருக்குன்னு சொல்லும்போது அப்போ நம்ம யாராவது இருந்தோமா? இங்க இருந்துங்களா? இல்லைங்களா? ஓகே, 110 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் இந்தியாவுக்குள்ள சாதாரணமாக நம்முடைய அழைப்பு நமக்கு வந்தது கிடையாது என்பதற்காக இவ்வளோ பெரிய உண்மை நம்ம கேட்டுக்கொண்டிருப்பதற்கான காரணம் நம்முடைய அழைப்பும் நம் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்தக்கூடிய கடைசி காலத்தில் வந்துட்டு இருக்குன்றதுக்கான ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக இந்த பாடம் பார்த்துட்டு இருக்கோம். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு அப்போஸ்தலன் இந்தியாக்குள்ள வரார். இது சாதாரண நடந்த விஷயம் கிடையாது. 7 தூதர்களுக்குள்ள ஒரு தூதர் இந்தியாக்குள்ள வராருன்னு சொன்னா 7 கண்டங்கள்ல ஒரு தனிப்பட்ட ஒரு சுயாதீனம் பெற்ற ஒரு தேசமா இருக்கக்கூடிய இந்தியாக்குள்ள 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் கால் வைக்கிறாருன்னா 7 தூதர்கள் ஒருத்தர் உள்ள இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா இந்த 7ஆம் சபை காலத்துல இந்தியாவில இருந்து கடைசி பாகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த 1,44,000 அதான் 1,44,000 பேருக்குள்ள போகக்கூடிய கடைசி பாக அங்கத்தார் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் கடைசி பக்கத்தில் இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பதுக்காக தேவன் என்ன பண்றா பார்க்கும்போது இப்பேற்பட்ட ப்ரிவிலேஜ் எப்படி ஏற்படுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேலை செய்திருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை ஆயிரம் வருடங்களா வேலை செய்திருக்காருன்னு பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சில வருஷமா கிளாஸ் கேட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம், சத்தியம் கேட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், இந்த பாதையில் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நாம் சத்தியத்துக்குள்ள வருவதற்காகவே அந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவனுடைய தெய்வீகம் தேவைப்படுது என்பதுக்காகவே எவ்வளவோ வெளிச்சம் கொடுத்துருக்காரு பார்க்கும்போது 1912 அந்த சத்தியத்தின் வெளிச்சம் நாகர்கோயிலில் விதைக்கப்பட்டது. பாருங்க எந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டம் வெளிப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்தியாவில் நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தின் வெளிச்சம் விதைக்கப்பட்டது. 7ஆம் தூதர் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தை ரொம்ப 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 அற்பமான விதத்தில், அதாவது அற்பமாவும் சொல்லும்போது தப்பா வச்சுக்காதீங்க, ஒரு சின்ன சின்ன தேவனுடைய வெளிச்சத்தின் வழியாக விதை நாம் பிறப்பதற்கு முன்பாக விதைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கடந்து போனது. ஆனால் எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்கு எல்லாமே. கரெக்டுங்களா?
எல்லாமே இங்கிலீஷ் பாஷையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பல விதமான வேத மாந்தர் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களும் வைராக்கியமா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை அவங்களும் மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ப்ராப்பரா நாம் 7ஆம் சபை காலத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த 7ஆம் சபை காலம் லவோதிக்கேயா சபையில தான் இருக்கிறோம். நம்ம அதுல இயேசு கிறிஸ்து வந்த உடனே கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் ஆரம்பிச்சு விடும். அப்படி ஆரம்பிக்கும் போது வானத்துல இருக்கிற அசைவுகள், வானத்துல இருக்கிற மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சக்திகள், சாத்தான் தூதர்கள், அவர்கள் அந்த அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் போவோம். சாத்தானுடைய தந்திரங்கள், உலகத்துல மறைக்கப்பட்டிருக்கிற இந்த தந்திரங்களை 7ஆம் சபை காலத்தின் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் போது அவங்க சத்தியத்தின் வெளிச்சத்தை தெளிவா பெற்றுக்கொள்வாங்கன்ற அந்த ஆழமான உண்மையை ஏற்கனவே 110 வருடங்களுக்கு முன்பாக விதைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாதுங்களா? 110 வருஷமா இவ்வளவு வெளிச்சம் கிடையாது. இப்ப பாருங்க நமக்கு என்ன இருக்குங்களா? அடுத்த ஸ்லைடு பாருங்க. அவங்க வந்தாங்க, பல பேர் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வந்து வாழ்ந்தாங்க. அன்னைக்கு அநேக சத்தியத்தை பெற்றுக்கொண்டாங்க சில நபர்கள். அவங்களுக்கு இப்ப பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா சகோதரிகளே? ஓகே. ஆனா அந்த காலத்துல இருந்த ஒரு சில பேர் என்ன செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தின் விதையை விதைச்சிருக்காங்களா? ஆனா இப்ப இருக்கிற லக்ஸுரி லைஃப் அவங்களுக்கு கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமா வாழக்கூடியவங்களுக்கு கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப எளிமையாகவும் கஷ்டப்பட்டு. இங்க தமிழ்நாட்டில் கூட எவ்வளவு சத்தியத்தை பேசக்கூடிய சகோதரங்க இருந்திருக்கிறாங்க. முன்னாடி எல்லாமே சைக்கிள்ல போயிருக்கிறாங்க, நடந்து போயிருக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கையில காசு கிடையாது ஊழியம் செய்யறதுக்கு. கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியும் 2ஆம் வருகை பத்தியும் மீட்கும் பொருள் சத்தியத்தை பத்தியும் கேட்டிருக்கிற காலப்பகுதியில மலைகள், காடுகள் எல்லா இடத்துலயும் பயணம் செய்திருக்கிறாங்க. சில இடத்துல அடி வாங்கியிருக்கிறாங்க, சில இடத்துல துப்பு வாங்கியிருக்கிறாங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கையில காசும் இருக்காதாமா அந்த காலத்துல. அடுத்த நாள் எங்க போறவங்களும் தெரியாதாமா. நம்ம சொல்றது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி வாழ்ந்த வேத மாணவர்களா இருந்த உண்மையான புது விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அவர்கள் கையில காசு கிடையாது, அநேக வசதி வாய்ப்பு கிடையாது. ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஒரு சைக்கிள்ல போயிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் சத்தியத்துக்கு உறுதியா இருந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல போய் விட்னஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்களோ அவங்க அன்னைக்கு பட்ட அந்த பிரயாசம் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ரூத்ல இருக்கிறோம். கரெக்டுங்களா? அன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டிருக்காங்க சகோதரிகள், யாரோ கடினமான அனுபவத்தின் வழியா அந்த சத்தியத்தின் விதையை போட்டிருக்காங்க நமக்காக. அப்படி போட்டதுனால அப்படியே டெவலப் ஆகி இப்போ கடைசி காலத்துல இப்ப நம்ம வந்திருக்கிறோம். கேள்வி, இவ்வளோ பெரிய பிரயாசப்பட்டு இந்த நீதிமானுக்காக சத்தியத்தின் வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு இந்த பாடத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கோன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்களா? நம்ம மேல எவ்வளோ பெரிய தேவனுடைய தெய்வீக பார்வை பார்த்தீங்களா? அப்படி பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 110 வருடத்துக்கு முன்பாகவே 7ஆம் தூதன் மூலமா சத்தியத்தின் வெளிச்சம் விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்மளுடைய காலத்துல அதே நாகர்கோயில்ல இருந்து அதே ரீஃபரன்ஸ் அதே வால்யூம்ஸ்ல இருக்கிற மற்ற எல்லா பகுதிகளையும் நமக்கு தமிழ் பாஷையில வருதுன்னா அது சாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க வந்தார் அவரு? எங்க இருந்து நமக்கு ட்ரூத் இப்போ அதிகமா எந்த எக்லிஷா நமக்கு அதிகமா சத்தியத்தை வெளிச்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? வேற எங்கேயுமே பண்ணலையா? அப்படி எதுவுமே நடக்கக்கூடிய எந்த விஷயமும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை ஒரு எக்லிஷா மற்ற இன்னும் எக்லிஷா ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சகோதரர்கள் ஒன்னா சேர்ந்து அதே இங்கிலீஷ்ல இருந்து மற்ற தமிழ் பாஷையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்லும் போது நம்ம இன்னும் எளிமையா சத்தியத்தின் வெளிச்சத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது சகோதரிகளே. அப்போ இங்க என்ன கவனிக்கலாம் பாத்தீங்கன்னா, நம்ம மேல தேவன் அவ்வளோ அக்கறை வைத்து நம்முடைய ஓட்டத்தையும் அழைப்பையும் தெரிந்து கொண்டு ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காக எல்லா சத்தியத்தின் வெளிச்சத்தையும் தேவன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரே காரணம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் நன்றாக கற்றுணர்ந்து இந்த கடைசி காலத்துல தேவன் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்துக்கு உண்மையாக வேலை செய்வதற்காக, உண்மையாக வாழ்வதற்காக இந்த சத்தியம் கொடுத்துருக்காரு நாம் பார்க்கிறோம். அதனால தான் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு சுதந்திர தேசம் வரும்போது இந்தியாவுக்குள்ள சத்தியம் வந்து நம்ம பாஷையில அநேக மொழிபெயர்ப்பாய் சத்தியம் வந்துட்டு இருக்கான காரணம், இப்போ சத்தியம் எங்கெல்லாம் தேடின்னு போலாமா இல்ல வீட்டுக்குள்ளேயே போயிருக்குங்களா? ஏங்க, அதாவது ஏன் எல்லா புக்ஸா எல்லாமே பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுக்கும் சில சௌரங்க தேவன் ஏற்படுத்திட்டாரு, டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கும் சில சௌரஸ்வர தேவன் ஏற்படுத்திட்டாரு. இது எல்லாம் ஏன் ஆயிட்டு இருக்குன்னு எப்பயாவது செஞ்சு பாத்தீங்களா?
இன்னை வருகின்ற நாட்களில் நாம் எல்லாருமே இப்படியே எளிமையாக கூட்டத்தில் கலந்து கன்வென்ஷன் மற்றும் மீட்டிங்ஸ் இப்படியே எளிமையாகவே நம்ம வாழ்க்கை போகணும் மாற்றம் யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஒரு ஆபத்து காலம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சரஸ்வரிகளே. அதற்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல சத்தியத்தையும் தேவன் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டார் நாம் பார்க்கிறோம். அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கு இங்கே மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு இப்போ எஃபெக்ட் போட வேண்டியதா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 10 வசனம் 11 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55 வசனம் 10 11 வசனம் வாசிக்கலாம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது என்ன பண்ணுமா வாசிங்க. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிச்சம் எந்த நோக்கத்துக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம தன்னிடத்துல திரும்பி வராதுன்னு சொல்லும் போது புது சிருஷ்டிகளாகிய சபைக்காக பழைய ஏற்பாடுல விசுவாசவர் வேலை செய்திருக்கிறாங்க. கரெக்டுங்களா? நீதிமானிகள் அதாவது எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இது போன்றவங்களாம் நமக்காக வேலை செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சுவிசேஷத்துல நாம் பெற்றுக்கொள்ள சத்து இங்கேயே அது நிறுத்தப்படுமா, இல்ல எல்லாருக்குமே அது கடந்து போக நினைக்கிறீங்களா? உயிர்த்தெழுதல்ல யாரெல்லாம் விசுவாசவர்கள் வேதத்தை எழுதினார்களோ அவங்களும் சத்தியத்தை படிக்க போறாங்க சரஸ்வரிகள். அதை ரொம்ப ஆச்சரியமா நான் படிக்கிறோம். நீங்க இன்னைக்கு என்ன பாடத்தை கேட்குறீங்களோ, நம்ம சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சத்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ இது எல்லா சத்தியத்தையும் உலகமும் படிக்க போறாங்க கூடிய சீக்கிரம் நாம் பார்க்கிறோம். அப்படி உலகமும் படிக்கிறது மாத்திரம் இல்லாம விசுவாச வீரர்கள் கூட படிக்கிறது வாய்ப்பு இருக்கா? அவங்க தெரிஞ்சுக்குவாங்களா? கேள்வி பொருள் இல்லைங்களா? விசுவாச வீரர்னா பழைய ஏற்பாடுல வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள். இந்த அதாவது இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், டான் வெளிப்பாடுன்னு சொல்லலாம், இல்ல 6th வால்யூம் சொல்லலாம், இல்ல ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இதை ஒருவேளை வீழ்த்தலதல்ல விசுவாச வீரர்கள் வாசிப்பது வாய்ப்பு இருக்கா? சௌரசர்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா பிரதர் அவர் எழுதுறாரு முப்பிதாக்கள் புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி 276 பக்கத்தில் நினைக்கிறேன் தெளிவா என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, வீழ்த்தலதல்ல அப்ராம் ஒருவேளை இந்த டான்ஸ் அதாவது இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்விட்சர் வாசிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நீதிமான்களாகிய இயேசு கிறிஸ்துடைய சபை வகுப்பாருக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அவங்க விதைச்சிட்டு போனாங்களா சத்தியத்தின் வெளிச்சத்தை, வீழ்த்தலத்தில் விசுவாசவர்கள் எழுந்து வரும்போது அவங்களுக்கு தேவையான சத்தியத்தை சபை என்ன பண்ணுவாங்க, சபை இங்கே விதைச்சிட்டு போவாங்களாம். புரியுதுங்களா? ஸோ அருமையாக விஷயம் பார்க்கும்போது வீழ்த்தலத்தில் அங்கே எழுந்து வரும்போது உதாரணத்துக்கு ஏசாயா புத்தகத்தை எழுதினார் இல்லைங்களா? ஒருவேளை ஏசாயா புத்தகம் எழுதினார் பாருங்க. ஏசாயில என்னதான் அதிகமாக இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இருக்கா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அங்கே இருக்கும்போது ஒருவேளை ஏசாயா திருகசி வீரோட எழுந்து வந்தாருன்னா எந்த வால்யூம் படிச்சா அவருக்கு நல்லா தெளிமையாக புரிஞ்சிடும் அவர் என்னெல்லாம் எழுதினாரோ எந்த வால்யூம்ல அதிகமாக அதை பற்றி இருக்கு. 3ஆம் வால்யூம் என்னங்களா? தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? அவர் என்னெல்லாம் எழுதணும் அதை பற்றி எடுத்து பார்க்கும்போது நம்ம சொன்ன விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, ஆழமான விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சௌரஸ்வரிகளே நீங்க ஆதியாகமம் முதல் கொண்டு உபாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆகமம் பத்தி நீங்க பார்க்கும்போது அதுல என்னெல்லாம் இருக்குங்களா? ஆதாமுடைய ஹிஸ்டரி, விழுந்து போன நிலைமை, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம், பலிகள், பண்டிகைகள், காணிக்கைகள், அப்புறமா ஆசாரியனுடைய ஊழியங்கள், ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஊழியம் எல்லாமே இருக்குங்களா? அப்போ ஆரோன் மோசே எல்லாம் எழுந்து வந்தாங்கன்னா 5ஆம் வால்யூம் படிச்சா என்ன இருக்குங்க, எப்படி இருக்குங்க? அப்ப எல்லாமே என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா தேவன் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பிணைஞ்சுதான் வச்சிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி சௌரஸ்வரிகள இருக்கிற 4வது வால்யூம்ல நீங்க பார்க்கும்போது மகா உபத்திர பத்தி ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஓஷியா முதல் மல்கியா வரைக்குமே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிலாம் பார்க்கும்போது உயிர்த்தலத்தில் இதை பற்றியெல்லாம் வாசிக்க போகிறாங்க. ஆனால் இது ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு இருக்காது. ஆக்சுவலி ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நேரடியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சபையை என்ன பண்ண போகிறாங்க, அவங்க டீச் பண்ண போகிறாங்க. அப்படி டீச் பண்ணும்போது முழுக்க அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன சத்தியத்தை தேவனுடைய கிருபையினால இந்த காலத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ இது அனைத்தையும் உலகம் முழுக்க பார்க்க போகிறாங்க சரஸ்வரிகளே. இப்போ நம்முடைய பாடத்துக்கான அடுத்த கேள்வி நீங்கள் பார்க்கும்போது சகோதரர்களே, தேவன் இப்படிப்பட்ட நீதிமானுக்காக வெளிச்சம் விதைச்சாருன்னு சொல்லும்போது
வெறுமனே தேவன் சத்தியத்தின் அறிவை மாற்றம் கொடுத்துட்டு போறதுக்காக தான் சத்தியம் கொடுத்துருப்பாரா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அதாவது வெறுமனே இன்ஃபர்மேஷன் மாற்றம் பெற்றுக்கொள்றதுக்காக சத்தியம் கொடுத்துருப்பாரா, வெளிச்சத்தை கொடுத்துருப்பாரா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குமா? ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, நீதிமானுக்காக வெளிச்சம் என்பது சத்தியம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து இத்தனை கண்டங்களை தாண்டி தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லும்போது, வெறுமனே சத்தியத்தின் அறிவை பெற்றுக்கொண்டு 7ஆம் காலத்துல நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் தேசத்துல மிகப்பெரிய தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறி போயிட்டு இருக்குது. இது போன்ற சில விஷயங்கள் படிச்சு கேட்டுன்னு போறதுக்கு மாற்றம் தான் கொடுத்துருப்பாருங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? அந்த வசனத்திற்கு பாருங்க, நான் எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தை அனுப்புகிறேனோ அந்த வார்த்தை நிறைவேறாமல் என்னிடத்துல வெறுமனை வராது. அப்ப என்ன தேவனுடைய வார்த்தை இதுக்குள்ள இருக்கு நீங்க பார்க்கும்போது, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க ஒரு சில வருஷம் 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 12 வருஷம் இருக்கலாம், 2-3 வருஷம் இருக்கலாம். ஆனா நீங்க வரும்போது சத்தியம் உங்க கையில ரெடியா இருக்கா? சத்தியம் உங்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்துச்சுங்களா? வந்து தேவன் கொடுத்தாரா இல்லைங்களா? புக்ஸுங்க, வால்யூம்ஸு, அதுக்கப்புறம் பைபிள் இருக்கிற வெளிச்செல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? வெறுமனே இன்ஃபர்மேஷன் மாற்றம் பெற்றுக்கிறதுக்கு வரல சகோதரர்களே. அதெல்லாம் எதுக்கு வந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, தேவன் டிவைன் நேச்சரில் இருக்கிறாருன்னு சொன்னால், தேவன் தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, அந்த தேவனுக்கு எப்படி அழியாம இல்லையோ, அவர்கிட்ட இருந்து அந்த பரிசுத்தமான வெளிச்சமாகிய சத்தியம் ஒருத்தரை கடந்து வருதுன்னா, ஒருத்தர் தேடி வருதுன்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு அழிவு இருக்குமா? அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அழிவு இருக்கான்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை யாருக்குள் விதையாக விதைக்கப்பட வேண்டும் என்று இவ்வளோ வருடங்கள் தேவன் வேலை செய்திருக்கிறாரோ, அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போ வசனத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ நமக்குள்ள வசனம் வந்துடுச்சு. இப்போ அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது, வெறுமனே ஒரு சப்ஜெக்ட் கேட்கறதோ இல்லை சப்ஜெக்ட் பேசுறதோ இல்லை ஒருவேளை மீட்டிங் அட்டென்ட் பண்றதோ இல்லை டிஸ்கஷன் பண்றதோ மாற்றமே இருக்குமா? அந்த நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த விதையானது எப்படி இந்த பூமியில மழை தண்ணி வரும்போது அதுக்கான விளைச்சல் கொடுத்து அது எப்படி தேவனிடத்துல திரும்பி போகிறதோ, யாருக்கு எந்த நோக்கத்துக்காக சத்தியத்தை கொடுத்தாரோ அதனுடைய குணாதிசயத்தை அவங்களுக்குள்ள வளர்த்தெடுக்காமல் வசனம் மறுபடியும் ரிட்டர்ன் போகாது. அப்படின்னா தேவனோட ஜீவனுள்ள வார்த்தை யாருக்குள் விதைக்கப்படுகிறதோ அவர்களுக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடம் எப்படி நம்ம அடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே தேவன் நம்முடைய பிறப்புக்கு முன்பாகவே இந்த அழைப்புக்குள்ள வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு ஏற்படுத்தி வச்சிட்டாரு. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள அந்த வார்த்தை விதையாக எனக்குள் வேலை செய்து கொண்டிருக்குதான்னு சொல்லி செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். சரஸ் வைக்கல 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துக்கான மன்னா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாய்ப்பு இருந்தா போடலாம். அதாவது 97 இப்போ நம்ம படிச்சுக்கிற இந்த பாடத்துடைய வசனம் தான். அதுக்கான மன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. யார் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய காலத்துல பெற்றுக்கொள்கிறார்களோ, அதாவது யார் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய விதையை தங்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ முதல் மிகவும் சந்தோஷப்படுவாங்களாம். எத்தனை பேர் பேசிக் கிளாஸ் கேட்கும்போது சந்தோஷப்பட்டீங்க? சரஸ்வரிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோமா? உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்களா? ஓகே, என்ன சப்ஜெக்ட் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க? எந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு? பாருங்க, சிஸ்டருக்கு வந்து ஆசிரியர் கூடாரம், அடுத்து மீட்கும் பொருள், உயிர்த்தெழுதல் பத்தி, அடுத்து நெக்ஸ்ட் 3 உலகம் பத்திங்க. ஒருத்தருக்கும் ஒரு சக்தி வெளிச்சம் ஆச்சரியமா இருந்திருக்கு. அடுத்து வேற அடுத்துங்க பாருங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. பிதாவாகிய தேவனை பத்தி கேட்கறது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அடுத்து அவ்வளவுதானுங்களா? நரகம் கேட்கும்போது கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்களா? இனிமேல் நரகத்துக்கு என்னங்களா நெருப்பு இடத்துல போக வேண்டியதுலன்னு சொல்லி சில பேருக்கு மீட்கும் பொருள் கிளாஸ் கேட்கும். ஸோ என்ன சொல்றாங்க அந்த மண்ணால் நீங்க பாத்தீங்கன்னா, சரஸ்வரிகளே, தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை விதைக்கப்படக்கூடிய அந்த காலத்துக்குள்ள ஒருத்தர் வரும்போது முதன்மையாக சத்தியத்தை அதிகம் நேசிப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் சத்தியம். அது எப்படி நேசிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேவன் எவ்வளவு அளவுக்கு அன்பு செய்வாங்கன்னா, தேவனை எந்த அளவுக்கு அன்பு செய்யறாங்களோ அந்த அன்பு சத்தியத்துக்கு வெளிப்படுத்துவாங்க. பார்க்குறோம் சத்தியத்தின் மேல அந்த அன்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல சரஸ்வரிகளே, அந்த சத்திய வெளிச்சத்தை
தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய சொத்து எப்படி எவ்வளவு எனக்கு இந்த சொத்து இருந்தா நான் எப்படி காப்பாற்றப்படும் நினைக்கிறாங்களோ, தன்னுடைய விலையேற பெற்ற சொத்து போல, தன்னுடைய பொக்கிஷ போல பாதுகாப்பாங்களாம். என்னங்களா? சத்தியத்தின் வெளிச்சத்தை. அது மாத்திரமில்ல சகோதரர்களே, அந்த சத்தியத்துக்காக எந்த அளவு கூட தியாகம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்களாமா. அது மாத்திரமல்ல, அது வாசிப்பதை காட்டிலும், கேட்பதை காட்டிலும், பேசுவதை காட்டிலும் அதன்படி வாழ்வதற்கு தினந்தோறும் பிரயாசப்படுவாங்க. அதுதான் நீதிமானுக்காக வெளிச்சம் சொல்லும் போது ஜஸ்ட் அந்த வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, அது உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, இது மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்ப பேசப்பட்ட இத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்குதுங்களா? நடந்துட்டு இருக்கா? ஸோ வாய்ப்பு இருந்தா படிச்சிடலாம், வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும், அதாவது சத்தியம், செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் சத்தியத்தின் சந்தோஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் சத்தியத்தில் பிரியமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் சத்தியம் அவர்களுடையது. சத்தியத்தை இவர்கள் கண்டடைந்த போது அதன் மதிப்பை உணர்ந்து அதை எப்போதும் தியானிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இது தேவனுடைய மகிமையையும் அவருடைய அன்பையும் உதார குணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவதால் இந்த சத்திய வசனங்களை தேவனுக்கு ஒப்பாக இவர்கள் கருதுவார்கள். இதனால் வேதத்தையும் இவற்றை தந்தவரையும் சிநேகிக்கின்றனர். இவைகளை ஆஸ்தியாக தங்கள் இருதயங்களில் வைத்து காத்து அதன்படி நடந்து தங்கள் வாழ்க்கையில் இவற்றை பயன்படுத்துவார்கள். இதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரு இப்ப படிச்சது போல தங்களுடைய ஆஸ்திகளை காட்டில் அதிகமாக, தன் ஆஸ்தியை பொக்கிஷத்தை காட்டில் அதிகமாக நேசிப்பாங்க சத்தியத்தை. ஆரம்ப நாட்கள்ல இப்படிதான் இந்த வசனம் நமக்குள்ள வளர செய்யும். ஆனா நாட்கள் போக 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 பார்த்தீங்கன்னா, எப்போ பேசிக் கிளாஸ் முடியுதோ, எப்போ பால கிளாஸ் முடியுதோ, அப்போ எப்போ எக்லிஷாக் போகணுன்ற அந்த காலம் ஆர்வம் போய் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சண்டே மாற்றம் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா அதிகமாக சேருவோம். பார்த்துருக்கீங்களா? அதாவது புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? சண்டே மாற்றம் தான் அதிகமாக சேருவோம். மற்ற நாட்களில் இந்த வசனம் வாரத்துக்கு ஒரு தரத்துக்கா இல்லை எப்பயுமே வேலை செய்யறதுக்குங்களா? யாருடைய இருதயத்துல சத்தியத்துக்கும் தேவனுக்கும் முக்கியத்தை கொடுத்துருக்குறாங்களோ அவங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ சபை கூடுதலுக்குள்ள வந்துடுவாங்க சரஸ்வரிகளே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கூடுறதுக்காக அல்ல, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றது வாய்ப்பு வரும். அது மாத்திரமல்ல, முதன்மையானது தேவனுக்கு தான். அந்த முதன்மையான தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலைல நீங்க பாடத்தை கேட்கும்போது நான் ஒன்று மாற்றம் செய்கிறேன். இந்த சத்திய வெளிச்சம் யாருக்குள் கடந்து வந்திருக்கிறதோ, யார் சத்திய வெளிச்சத்தை மகிழ்ச்சியாக, ஐயோ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தேசத்துக்கும் தெரியாத சத்தியம், என்னை போல என் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத சத்தியம் இது, என்னுடைய சந்ததிகளுக்கே தெரியாத மிகப்பெரிய சத்தியம். இந்த பூமியில ஒரு மாற்றம் வரப்போகிறது, ஒரு ராஜ்யம் பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. இப்ப இருக்கிற மதம், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாமே ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது. தேவனுடைய ராஜ்யம் கூடிய சீக்கிரத்துல இஸ்ரேல்ல எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. இப்படி போன்ற மிகப்பெரிய சத்தியத்தை எனக்கு எடுத்திருக்குதுன்னா, நான் இவ்வளோ கடைசி காலத்துல வாழ்கின்ற நான் என்ன செய்ய போறேன்னா ஒன்று மாற்றம் நான் செய்கிறேன். இந்த உன்னதமான லட்சியத்தையும் உன்னதமான நோக்கத்தையும் அவங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு, அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்த சிந்தை அவங்களுக்குள்ள வருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று மாற்றம் செய்கிறேன், நான் என் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நான் நோக்கி எனக்கு என்னெல்லாம் லாபமா இருக்கோ அவைகள் எல்லாமே நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்ற அந்த ஆழமான வார்த்தைக்கு எவ்வளோ ஆழமான விளக்கம் இருக்கு நீங்க பார்க்கும்போது சரிங்களே. அந்த ஒன்றை கடைப்பிடிக்கிறதுக்காக, அந்த ஒரே லக்கையை அவர் பிடிக்கிறதுக்காக, தன்னுடைய பெஞ்சமின் கோத்திரத்தில் நான் பிறந்தவன், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஒரு பரிசெயன், நான் இஸ்ரேலன், நான் வசனத்தின்படி பார்த்தா நீதிமான் போல, நான் நியாயப்பிரமாணத்தில் ஒரு குற்றம் செய்யாதவன் என்று சொல்லக்கூடிய நான் ரோம குடியுரிமை பெற்றுக்கொண்டவன் சொல்லியிருக்கக்கூடிய உயர்ந்த லாபத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இந்த வெளிச்சனுக்குள்ள வந்திருக்குதுன்னு அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து அந்த வெளிச்சத்தை இவருக்காக விதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம், அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்கு எதெல்லாம் லட்சியமா இருந்துச்சோ அது எல்லாமே கைவிட்டார். கைவிட்டார்னு அது மேல கவனம் செலுத்தவே போல, எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் கிறிஸ்துக்குள் நான் ஒருவராகணும், அவ்வளவுதான். அதற்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் மற்றும் வாயில சொல்லல. அதனால வரக்கூடிய பெரிய விளைவுகள், தனிமை அவர் வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதா இருக்கும்.
அவமானம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாமே ஒரு வாழ்க்கை கடந்து வரும். இது எது வந்தாலும் நான் கிறிஸ்துக்குள்ள இந்த ஓட்டத்தை ஓடி முடிகிற வரைக்குமே நான் எதற்காகவும் இந்த லட்சத்திலிருந்து திரும்ப வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நோக்கத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார் சரஸ்வரிகளே. அதனால தான் நீங்க பார்க்கும்போது இந்த சத்திய வெளிச்சம் யாருக்குள்ள கடந்து போகிறதோ அவர்களுக்குள்ள வெறும் ஸ்டடிஸ் மாற்றமே நிற்காது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அது என்ன பார்த்தீங்கன்னா, விதை விதைத்ததுக்கு அப்புறம் அது உள்ளக்குள்ள மண்ணுக்குள்ள போய் அது வேர் விட்டு அப்படியே செடியாகவும் மரமாகவும் காயாகவும் பூவாகவும் பழமாகவும் வரும்போது தான் விதை விதைத்த அந்த விவசாயிக்கு ஒரு சந்தோஷம் வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா நம்முடைய பரமபிதா நாம் கூடி வருவதுல சந்தோஷப்படுவாரா? நம்ம அதிகமாக ஸ்டடி பண்றதுல அதிகமாக வேற ஆராய்ச்சி செய்யறதுல சந்தோஷப்படுவாரா? அல்லது அந்த வேத ஆராய்ச்சி எதற்காக செய்தோமோ, எதற்காக கூடி வந்தோமோ, அதோடைய நோக்கத்தை அறிந்து கிறிஸ்து இயேசுக்குள் பூர்ண வளர்ச்சி வரக்கூடிய ஏற்ற கனிகள் தருவதற்கான முயற்சி செய்யும் போது அந்த கனிகளை வெளிப்படுத்தினா சந்தோஷப்படுவாரா? ஜஸ்ட் வேறுமனே ஸ்டடி பண்ண மாதிரி சந்தோஷப்படுவாருங்களா? எப்படி சொல்லலாம்? கர்த்தகனை பேசியிருக்காருங்களா? வாசிக்கலாம், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 15 verses 8. 15:8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சிஸ்டர். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வசனம். தேவன் நம்முடைய பரலோக பிதா நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது இதுதான் சரஸ்வரி. ஆனா இந்த கேரக்டர் நாம எப்படி எதிர்பார்க்கறது வாய்ப்பு இருக்கு? இந்த வசனத்தை நம்ம எப்படி மாத்தி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு? இது நம்முடைய ஃபாதர், நம்முடைய அப்பாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட. நீங்கள் விதைக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்காக பல வருடங்களாக பல இடங்கத்திலிருந்து உங்களுக்கு சத்தியத்தை வெளிச்சத்தை கொண்டு கொடுத்துட்டா. இப்போ எல்லாம் நம்மள்கிட்ட எல்லாமே நம்ம கிட்ட எதுவுமே வரலன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த வார்த்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கறது வாய்ப்பு இருக்கு? இவ்வளோ வருஷம் நான் எக்லிஷாக்கு வரேனே, இவ்வளோ வருஷமா பாடத்தை நான் சொல்றேனே, இவ்வளோ வருஷமா நம்ம ஸ்டடி பண்றோமே, ஏன் அந்த பிரதர் கனியை கொடுக்க மாட்டாரு? கரெக்டுங்க, நம்மளுக்கு புரியுது. அந்த கான்செப்ட் எப்படி திரும்புறது வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற சகோதரர்கள் கனிகள் கொடுக்கலன்னு தான் நம்ம வருத்தப்படுவது வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி ஒரு வேளை நம்முடைய திசை திரும்பிச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் கொண்டு வரலாம். விதைக்கிறவன் புறப்பட்டான், சில விதைகள் வலி அருகை, சில விதைகள் பார்த்தீங்கன்னா கற்பாறை இடத்துல, சில விதைகள் முள்செடத்துல விழுந்தது. ஆனா ஒரு சில விதைகள் நல்ல இடத்தில் விழுந்ததுன்னு சொல்றாங்க. நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதையானது என்ன செய்துச்சுன்னு வசனம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 8 verses 14 and 15 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா, 3வது ஸ்டேஜ் பத்தி பேசும்போது அநேக சத்தியத்தின் கேட்க ஆர்வமா வந்திருக்கலாம், அநேக வசனங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். கேட்ட உடனே நீங்க பார்த்துருக்கீங்களா? சில இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு டெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கன்வென்ஷன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானத்து, இன்னைக்கு யார் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சு கை கொடுத்ததுக்கு அப்புறம் யார் பாடத்தை டிஸ்கஸ் பண்றீங்களோ அவங்க அடுத்து ப்ரோசஸ் வசனங்களுக்காக வாழலாம்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய சகோதரர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அதை விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க பேச ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன உள்ள வருது இப்போ நெக்ஸ்ட் 1.5 மணி நேரம் சகோதரர்களே, காலைல 1.5 மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம் நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு சொந்த அளவில் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். அதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த 1.5 மணி நேரத்தில் என்னெல்லாம் பேசப்பட்டது ஏதாவது நீங்க எனக்கு சொல்லுங்களேன் சொல்லி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆயிடும்? இப்போ நீங்க பாட முடிச்சு பிரேக் கொடுக்கும்போது இதை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, விதைக்கப்பட்ட வார்த்தை உள்ளக்குள்ள மறந்ததெல்லாம் புரியாததெல்லாம் என்ன பண்ண ஒருத்தர் சவருங்க அப்படியே பகிர்ந்து கொள்ளும்போது நல்லா புரிய வருமா இல்லைங்களா? அது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா முள்ளுள்ள இடத்தில் விழுதப்பட்ட விதைகள் போல வசனத்தை கேட்டு கூட பாத்தீங்கன்னா உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவ்வளோ சத்தியம் கேட்டு கூட சில நேரங்களில் மைண்ட் டைவர்ட் ஆகுதுன்னா, கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ வாழ்றதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்காத போனதுக்காக தான் அநேக பிளவு நமக்குள்ள அட்டாக் ஆகும். ஆனா 4th ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா,
நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே என் பிதா சந்தோஷப்படுவார் சொல்லும்போது, 4வது ஒரு ஸ்டேஜ் பத்தி பேசுறாரு. ஒரு சபையில 100 பேர் இருந்தா கூட, 150 பேர் இருந்தா கூட, 10 பேர் இருந்தா கூட, நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆவின் கனியை அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலையும் 4 இருதயம் கொண்ட சகோதரர்கள் இருப்பாங்க என்பதை கர்த்தர் அங்க வெளிப்படுத்துறார் பார்க்கிறோம். ஆனா அதுல யார் முள்ளுள்ள இடத்தில் விழப்பட்ட நிலம், யார் வெளியேற விழப்பட்ட நிலம் என்பது யார் தான் டிசைட் பண்ண முடியும்? தேவனா, நம்மளா, நானா? நான் தாங்க. என்னுடைய இருதயம் எனக்கு நல்லா, என்னுடைய நிலைமை எனக்கு தெரிய இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 4வது நிலத்தை பற்றி பேசும்போது சொல்றாரு, அவர்கள் மாத்திரமே இந்த கடைசி காலத்தில் எவ்வளவோ 1000 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னை கடந்து வருவதற்காக தேவன் சத்தியத்தை கொண்டு வந்து தன்னிடத்துல சேர்த்திருக்கும் போது அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு தெரியும் போதுதான் அவங்க என்னுடைய அழைப்பையும் என் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதிப்படுத்தணும்னு சொன்னா, கண்டிப்பா இதற்கான கிரியை நான் கொண்டு வந்தே வரணும், அதுக்கான ஏற்ற பலன் நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது மற்ற யாருமே இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வந்துட மாட்டாங்க. பிதாவாக தேவன், இயேசு கிறிஸ்து, நான், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நான் செய்யணும்னு சொல்லும்போது அதுல வசனம் சொல்றாரு, வசனத்தை கேட்டவர் நல்ல நிலத்துல விழுந்த விதையா விழுந்ததோ அங்க என்ன எஃபெக்ட் கொடுக்கும் நீங்க பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் உண்மையும் நல்ல இருதயத்துல அங்க வசனத்தை காத்து, ரொம்ப அருமையான வார்த்தை. அப்ப இருதயத்துல காத்து என்ன பண்ணுவோம்? பொறுமையோட. நம்ம என்ன டிசைட் பண்ண பார்த்தீங்கன்னா, யாராவது பேசிக் கிளாஸ் கேட்டு வந்த உடனே ரொம்ப ஆர்வமா சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா சீக்கிரம் வருவாங்க, சீக்கிரம் வந்து எல்லா வேலை செய்வாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம என்ன நினைச்சிருவோம், இவங்க தான் ரொம்ப அருமையா இந்த ஓட்டத்தை ஓட போறான்னு நினைச்சிருவோம். கண்டிப்பா கிடையாது. ஏன் சொல்லுங்க? ஒரு காற்றாச்சுன்னா சொல்றாரு இல்லைங்களா, அந்த கற்பாறை மேல விழுந்த அந்த விதையானது அந்த வசனம் வேற உள்ள போனதுனால அப்படியே என்ன ஆயிடுச்சுங்களா? அது என்ன ஆச்சுங்களா? அது சரியான ஒரு கலன் கொடுக்கல. அப்பன்னு பார்க்கும்போது மேக்சிமம் பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல ஒரு சில பேர் மாத்திரமே தான் இந்த கனிகளை வெளிப்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரஸ்வரிகள். அப்படிப்பட்ட ஒரு சில சகோதரருடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கும் நீங்க பார்க்கும்போது, அந்த ஒரு சில சகோதரர் யாரா கூட இருக்கலாம். இப்ப அந்த ஒரு சில சகோதரன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்ப நம்ம மனசுல என்ன ஆகும்? என்னங்களா? இப்போ என்ன பண்ணுது? நான் தான் இப்போ வரணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சகோதரிகள் இந்த காலத்துக்கே ஏற்ற சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமா வாஞ்சியா இருப்பாங்க சரஸ்வரிகள். அவங்க மாற்ற வாஞ்சியா இருக்க மாட்டாங்க. தான் பிறப்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் எனக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக எத்தனையோ சத்தியத்தின் வெளிச்சத்தை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இந்த உலகத்துல எந்த மாதிரி மாற்றம் வந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா பூமி நிலை மாறினாலும், மலைகள் குன்றுகள் என்னங்களா விலகினாலும், ராஜ்யங்கள்ல எந்த விதமான மாற்றம் வந்தாலும் தேவன் என் அடைக்கலமும் புகழுமா இருக்கிறார், நான் பயப்படேன் என்ற அந்த உன்னதமான விசுவாசம் யாருக்குள்ள மாத்திரம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்சத்தை உள்வாங்கி அனுதினமும் கனிகளை நான் கொடுக்கணும், நான் தான் அவர் முன்பாக உண்மையாக வாழணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய சத்தியம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி யார் முக்கியத்துவம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் இயேசு மாற்றம் பார்த்து ஒன்றை மாத்திரம் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆழமான புரிதலில் வருவாங்க. அது மாத்திரம் கிடையாது, நான் இப்படிப்பட்ட ஒரு கற்பனைக்கப்பட்ட பாதலை வாழ்றதுனால என்னுடைய குழந்தைகள் கூட காக்கப்படுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையில இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இப்போ ஒரு 15 நாளா ஒரு மாசமா உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு இல்லைங்களா, இஸ்ரேல் தேசத்துல ஏகப்பட்ட யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்கள். அங்க எந்த அளவுக்கு கூட யுத்தங்கள் கண்டிப்பா வரலாம், மிகப்பெரிய போர் நடக்கலாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில் வந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து ஒரு தேசமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த தேசத்துடைய அந்த அதாவது ஒரு சுயாதீனம் பெற்ற ஒரு தேசத்துல இப்படி நடக்குமான்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டே பார்த்தீங்கன்னா அங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க நாம் பார்க்கிறோம்.
உலகத்துல எல்லா இடங்கள்லயும் சில பிரச்சனைகள், சில போராட்டம் நிறைந்த இந்த காலத்தம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையானது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஒரு பரிசுத்தவான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதை என்பது உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இப்பொழுது அது வேலை செய்யும் போது அது அவங்களுக்கு மாத்திரம் வேலை செய்யாது. அவங்க இன்னொரு விஷயம் செய்வாங்க. என்னன்னா, நான் சத்தியத்துக்குள்ள இருப்பதனால, அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில தொடர்ந்து நான் பயணிப்பதனால என் பசங்க காப்பாற்றப்படுவாங்கன்ற மாதிரி வெறுமனையே அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னும் எளிமையாக பேசலாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் சத்தியத்துக்குள்ள இருந்து அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்துக்காக நம்முடைய பசங்க ஆபத்து காலத்து வரும்போது, கூடிய சீக்கிரம் இந்த பூமிக்கு ஆபத்து வரும்போது மிராக்கலா அவங்கள காப்பாற்றுவாரு, அற்புதமான விதத்தில் அவங்க எடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிடக்கூடாது. சரஸ்வரிகள், நமக்கு எப்படி சத்திய வெளிச்சம் நம் பிறப்பதுக்கு முன்பாக பிறந்து வந்ததுக்கு அப்புறம் சத்திய விதை நம் விதைக்கப்பட்டதோ, ஈச் அண்ட் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் எவ்வளோ முக்கியத்துவமான சத்தியத்துக்குள்ள வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்களோ, என் பிள்ளைகளும் ஆபத்து நாட்கள்ல தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு 2 வாரத்துல உங்களுக்குள்ள யாருக்கா அந்த தாட் வந்துச்சுங்களா, வரலைங்களா? ஐயோ, நம்ம கூட ஒரு தூங்கிட்டே இருக்கும்போது நிலச்சரிவு வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்முடைய பசங்க நிலைமை என்ன? யாருக்கு கேள்வி வரலைங்களா? ஓகே, நிலச்சரிவு பத்தி, லேண்ட் சைடு பத்தி பைபிள் இருக்கா? பைபிள் அது இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? யோபு 14ஆம் அதிகாரம், யோபு 14ஆம் அதிகாரம் வசனம் 18, 19 வசனம் வாசிங்க. இந்த பூமியில் நடக்கிற அனைத்து சம்பவமும் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்காரு. யோபு 14ஆம் அதிகாரம் வசனம் 18 வசனம் வாசிங்க. மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும், கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். ஓகே, வாசிங்க. தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் அழிக்கிறீர். சரியா வரல இல்லைங்களா? தமிழ்ல மொழிபெயர்ப்புல வந்து கொஞ்சம் கரெக்டா வரல. நீங்க திருவிழமில் எடுத்து இந்த வார்த்தை வாசி. திருவிழமில் இருக்குங்களா? டிரான்ஸ்லேஷன் இருக்குமா? போட முடியுங்களா? இல்லையா? யாராவது படிக்க முடியுமா? திருவிழமில் எடுத்து வாசிங்க. யோபு 14, 18, 19. ஓகே, மழை விழுந்து நொறுங்கும், பாறை தன் இடம் விட்டு நாங்களா வாசிங்க அப்படியே எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? பார்த்துங்களா? பாறை தன் இடம் விட்டு பெயரும். அடுத்து நெக்ஸ்ட். நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும். அடுத்து இப்படியே ஒரு மனிதனுடைய நம்பிக்கையே அளிப்பேன். எத்தனை பேர் வந்து வயநாட்டில் வெளிநாட்டில் சம்பாதிச்சு, வெளிநாட்டில் அதாவது கல்ஃபில், அதாவது துபாயில் எல்லாமே வெல் செட்டில் ஆகி அங்கேருந்து சொத்து வைக்கலாம்னு சொல்லி கேரளா பக்கத்தில் எல்லாம் சொத்தெல்லாம் வச்சு எல்லாமே எங்களை பாதுகாக்கும் காலகாலமாக சொல்லி நம்பிட்டு இருந்த ஜனங்களுக்கு ஒரு ராத்திரி என்னாச்சுங்களா அவங்க நம்பிக்கை எல்லாமே ஒரே ஒரு நைட்டு சரஸ்வரியில். கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பாங்க என் பிள்ளைக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ பிள்ளைகளும் இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை, வீடும் இல்லை, சொத்தும் இல்லை. இந்த மாதிரி உலகத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறா நீங்கள் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ட்ரூத்து, இனி இந்த உலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மலைப்பகுதி இருக்குதோ, எந்த இடத்துலலாம் கடல் பகுதி இருக்குதோ, ஸோ இது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக சுனாமி அதிகமாக தான் வரும். பூமி அதிர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தது கம்மி தான். இனி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி கூட கண்டிப்பாக வரும், பூமியில் கண்டிப்பாக வரும். ரொம்ப பேர் இறந்து போயிடுவாங்க கண்டிப்பாக. அது மாத்திரம் இல்லை, நிலச்சரிவு எங்கெல்லாம் பெரிய பெரிய மலைப்பகுதி இருக்கு பாருங்க, அது ஊட்டியாக இருந்தாலும், அது கொடைக்கானலாக இருந்தாலும், அது ஒருவேளை மலைப்பகுதி எங்கெல்லாம் உலகம் முழுக்க இருக்கோ அங்கே எல்லாம் மலைச்சரிவு பார்த்தீங்கன்னா நடந்தே நடக்கும் என்பது முதல் ட்ரூத். பிரதர், நாங்கள் ஏதோ இப்போதான் கேரளாவில் நடந்திருக்கிற விஷயத்த கேட்டு கொஞ்சம் மனசு தேட்டின்னு பிரதர். இந்த பாடத்தில் நீங்கள் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து வரப்போதுன்னு பேசுகிறீங்களே, பயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா தேவன்
இன்னும் 7வது நாள் வேலை செய்து முடிக்கல. நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி 7th டே. தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலே 7வது நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மில்லினியம் ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்ச ஆரம்ப கால பகுதியில மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நடக்கும்னு சொல்லும்போது, அதுல மெஜாரிட்டி கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காரு. அதாவது ஏசாயா 35 1 வசனத்துக்கான கமெண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றம் உலகத்துல வரும். அதாவது இயற்கையிலேயே பேரழிவு கண்டிப்பா வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, 1வது நாள் தேவன் நல்லதென்று கண்டார் வசனம் இருக்கா? வானத்தையும் பூமியும் படைத்தார், நல்லதென்று கண்டார் வசனம் இருக்குங்களா? 2வது நாள் அப்படி சொல்லல, 3வது நாள் நல்லதென்று கண்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லும் போது, 7வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா 2 வார்த்தை அங்க சொல்லப்படல. ஒன்று, நல்லது என்று கண்டார்னு இன்னும் சொல்லல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சாயந்திரமும் விடியற்காலமாய் 7ஆம் நாள் ஆயிற்று, அங்க வசனம் இருக்கா? அப்படின்னா இந்த விழுந்து போன மனுக்குளம் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுக்குளம் தான் யுகாயுகமும் கிறிஸ்து இயேசுடைய மீட்கும் பொருள் மூலமாக உயிரோட எழுந்து வர போறாங்க. அப்ப இதே மனிதர் இந்த பூமியில தான் வாழ போறாங்க. கரெக்டுங்களா? ஆதாமுக்குள்ள மரித்த அத்தனை கோடி பேர் தான் மறுபடியும் பூமியில வந்து வாழ போறாங்க. பூமியில மறுபடியும் உயிர் தள்ளதல்ல, அதே வயநாட்டுல உயிர் தள்ளதல்ல அத்தனை கோடி மனிதரும் அங்க வாழ்ந்திருப்பாங்க, எழுந்து வராங்க. உதாரணத்துக்கு உயிர் தள்ளதல்ல அத்தனை பேர் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய மலைச்சரிவு நடந்துச்சுன்னு சொன்னா, உயிர் தள்ளதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்துல அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? இப்ப நடந்த மாதிரி பெரிய ஒரு சேதம் நடக்குது, அப்ப என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க? பூமி எதிர்ச்சி ஒரு இடத்துல நடக்குது, நம்ம சொல்றோம் யுகாயுகத்துல சொல்றோம், சரிங்களா? பூமி எதிர்ச்சி, சுனாமி, அப்புறம் எரிமலை வெடிஞ்சி, அப்புறம் புயல் காற்று வந்து வெள்ளம் வந்து எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. எப்போ நான் சொல்றேன்னா, இப்ப பத்தி சொல்ல வரலங்க. உயிர் தள்ளதல்ல எல்லாம் இழந்தவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அப்படி நடக்குது. அப்போ ஜனங்க என்ன கேள்வி கேட்பாங்க தேவனை பார்த்து? தேவன் ஏன் தீமை அனுமதித்தார் என்ற கிளாஸ்ல கேட்கும் போது, தீமை காலத்துல தான் நடக்கும்னு கேள்விப்பட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருள் மூலம் நாங்கள் எழுந்து வந்துட்டோம். இப்ப நாங்க என்ன தவறு செய்தோம்? மறுபடியும் இந்த பூமி எதிர்ச்சி, சுனாமி போன்றது, மலைச்சரிவு நடக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன ஆன்சர் கொடுப்பாரு அவங்களுக்கு? இப்போ அவனுடைய கேள்வி எளிமையா, அப்போ அப்படி நடக்குமான்னு கேட்கிறோம். அப்போ நடக்கும் நடக்காதுங்களா? பெரிய பெரிய பேரழிவு அப்புறம் இருக்காதா? யுகாயுகத்துல இருக்குமா இருக்காதுங்களா? யுகாயுகத்துல இந்த ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி கேரளால ஒரு 5000 பேர் நிலச்சரிவுல இறந்து போயிட்டாங்கன்னு வருது. உடனடியா அடுத்த என்ன கேள்வி வரும்? அதான் சாத்தான் இல்லையே, தவறு செய்த மனுஷர்கள் இல்லையே, பூமி வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, பின்ன எதுக்கு சேதம்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா யுகத்துல உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு இந்த பூமியை தான் கொடுக்க போறாரு. ஆனா அன்னைக்கு ஆதாமுக்குள்ள மரித்த அத்தனை கோடி பேர் எழுந்து வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பூமி பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அதனாலதான் தேவனை செய்ய பாத்தீங்கன்னா, ஆதாமுக்குள் ஏற்கனவே மரித்திருக்கிற மனிதர்கள் எப்படியோ இறக்க போறாங்க. அந்த எல்லா சேதம் வரும்போது மனுஷனுக்கு மரணம் அதிகமாக தான் ஆகும். அப்படி ஆகும்போது என்னுடைய கண்டுபிடிப்புனால, என்னுடைய அரசியல் சக்தினால, என்னுடைய மதத்தினால, என்னுடைய பொருளாதாரத்தினால, என்னுடைய சொல்லுங்க என்ன 2 இருக்கு, சமுதாயத்தினால நான் எங்களை காப்பாத்திக்க முடியாது. நாங்க வெறுமனே மண் என்ற உணர்வதற்காகவே தேவன் இப்பொழுது இந்த மெஸ்ஸியானிக் கிங்டம் சொல்லும் போது, இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்துல முழு மனுக்குலம் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்காகவே மிகப்பெரிய பேரழிவு பூமிக்கு வருவதற்கான காரணமே பூமியை ஏதேன் தோட்டத்துக்கு பரிபூர்ண நிலைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதனால எந்த இடத்துல எந்த சேதம் வந்தாலும் யுகாயுகத்துல அந்த இடத்துல அவங்க எஃபெக்ட் வரக்கூடாதுன்னா, ஆபத்து வரக்கூடாதுன்னா இப்பவே என்ன பண்றாரு? பூமியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் போது 7வது நாளுடைய படைப்பின் நாட்கள் முடியும் போது பூமி பரிபூர்ணமான ஏதேன் தோட்டம் போல இருக்கும். அதனாலதான் பூமியில அரசியல் மாற்றம் வரும்போதோ, பெரிய பெரிய பேரழிவு வரும்போதோ யாரும் பயப்படக்கூடாதுங்களா? ஏன் நம்ம பயப்படக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படக்கூடாதுன்னா, இது எல்லாம் நம்முடைய தேவன் இந்த மனுக்குலத்துக்காக மனிதன்
வெறுமையாக இந்த பூமியை படைக்காம மனிதனுடைய குடியிருப்புக்காக படைச்சிருக்கிறதுனால யுகாயுகத்துல ஒருத்தர் கூட இறந்து போக கூடாதுன்னா படைத்தவர் மனிதனுக்காக இடத்தை ஆயத்தம் செய்துட்டு இருக்கிறார். இது முதல் ட்ரூத். அப்போ நம்ம எங்கேயாவது அப்படி ஆகும்போது அப்பா யுகாயுகத்துக்கும் தேவையான அந்த ஒரு கிளைமேட் நீங்க கொண்டு வரதுக்காக தான் இந்த பூமியை நீங்க பர்ஃபெக்ட், அதாவது பரிபூர்ண நிலைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் சங்கீதம் 46:1 அதுக்குடைய ஆழமான அர்த்தம் ஒரு சிறு பேர் மாற்றுறது. அதாவது அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதையானது இருதயத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும், இது இதற்காக தான் நடந்துட்டு இருக்கு. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்து வாசிங்க. ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பாத்தீங்களா, இது நேரடியான அர்த்தம் கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு சமுதாயங்கள், அரசியல் மாற்றங்கள், அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு வரும்போது நம்ம எதுக்கும் பயலன்றதான் பிரதர் பேசுறாரு. நேரடியாவே நீங்க எடுத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி நடந்துச்சு நீங்க கேட்குறீங்கன்னா அப்போ தேவன் நன்றி சொல்லணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுவாங்களா சோரசர்களே? பூமி எதிர்ச்சி வந்தா நன்றி சொல்லு யாராவது சொல்லுவாங்களா? தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? புது சிருஷ்டி சொல்லுவோம். ஏங்க இந்த பூமியை நீங்க யுகாயுகத்துக்கும் நீங்க அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கிறீங்க. பூமியின் ரூபத்தை புதிதாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அது அஸ்திவாரத்தை நீங்க உருவாக்கிட்டு வந்துருக்கீங்க சொல்லும்போது இப்பேற்பட்ட காரியம் நீங்க செய்யும் போது நாங்க உங்களுடைய பிள்ளைகளாக புது சிருஷ்டிகளாக நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்தி கேட்கிறோமோ புது சிருஷ்டிகள் மாத்திரமே தேவனுக்கு நன்றி அறிதல் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஆபத்து காலம் வருவது என்று இஸ்ரேல் தேசத்துல வரக்கூடிய மிகப்பெரிய யுத்தத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டாலும், வேற எந்த தேசத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு வந்தது நீங்க கேள்விப்பட்டாலும், பசங்களை உட்கார வச்சு நல்லா நீங்க படிக்கணும், ஸ்கூல்ல போயிட்டு நல்ல எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் பாஸ் வாங்கணும், எப்படியாவது நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்க நின்று காட்டணும் இவ்வளவு படிச்சிருக்கன்னு சொல்லி அப்படி அவங்கள போய் போர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு படிப்பறிவு வருவதற்காக நல்லா படிச்சு கல்வி தெரிஞ்சு ஒருவேளை வேத வசனத்தை வாசிக்கிற அளவுக்கு சொந்த தொழில், அதாவது ஒரு சொந்தமா வேலைக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றதை காட்டிலும் அது மாற்றம் பண்ணிட்டு மீதி எதுக்கு கவனம் செலுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயங்கள் ஆபத்து காலம் வரும்போது என் பசங்க நிலைமை என்ன ஆயிடுமோன்ற அந்த சிந்தைக்குள்ள கடந்து போகாம இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விதை விளைந்தது எந்த இடத்துல என்ன மாரி குணங்கள் காட்டணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதையை விதைச்சிட்டு போவாங்க. சொல்ல சும்மாலாம் நம்மள்ட்ட தேவன் சத்தியத்தை வெளிச்சம் கொண்டு வரல. நம்மளுடைய கையில கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சம் நம் பிள்ளைகளுக்கு போனோம். அதே போல நாம் எங்கெல்லாம் சத்திய வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தேவன் நம்மளை அனுப்புறாரோ அந்த எல்லா இடத்துலையும் சத்திய வெளிச்சத்தை நாம் பகிர்ந்து கொள்ளணும். சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது தான் 6வது வால்யூம்ல கடைசியாக நாம் பாடத்தை பாடி முடிக்க போறோம். 6வது வால்யூம்ல 739வது பக்கம் முதல் 741 பக்கம் வரைக்குமே ஒரு அருமையான டைட்டில் சொல்லப்படுது. ஆபத்து நாட்களிலே பிள்ளைகளுடைய அந்த ஒரு நிலைமை எப்படி பத்தி, அதாவது நம்முடைய பிள்ளைகள் ஆபத்து நாட்கள்ல எப்படி தப்பி வைக்கப்படுவார்னு சொல்லும் போது இந்த ஸ்லைடு மட்டும் அப்படியே நீங்க படிச்சுட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ சத்திய விதை நமக்குள் எப்படி குணங்களை கொண்டு வருவதற்கு வேலை செய்கிறதோ நம் குடும்பமாக கூட சேர்ந்து பரிசுத்தமான குடும்பமாக இருந்தோம்னு சொன்னா பசங்களுக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், நனசு நடத்திருக்கிறேன், புது விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதனால எங்க பசங்க தேவன் காப்பாத்திடுவாரு, நோ, அப்படி எங்கேயுமே பைபிள்ல சொல்லல. என்ன செய்த காப்பாற்றப்படுவாங்க நீங்க பார்க்கும்போது தெளிவா ஒரு விஷயம் இருக்கு. வாசிக்கலாம், அப்படியே அந்த ஸ்லைட்ல வாசிக்கலாம். சொல்ல முடியுங்களா? அப்படி பார்த்தோம் வாசிக்கலாம். இல்ல நீங்க ஆபத்து காலத்தில் நம்முடைய பிள்ளைகள். அடுத்த சிஸ்டர். இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிற புது சிருஷ்டிகள் கீழ்கண்ட உண்மையை உணருவார்கள். நாம் அறுவடை காலத்தில் இருக்கிறோம். கோதுமையை பிரித்து அவைகளை களஞ்சியத்தில் சேர்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் உபத்திரவத்தின் நாட்கள் முழு உலகத்தின் மேலும் வரும். விசேஷமாக அது பெயர் கிறிஸ்தவ உலகத்தின் மேல் வரும். இப்பொழுது ஜீவிக்கிற புது சிருஷ்டிகள் தங்கள் பிள்ளைகள் மேல் அதிக அக்கறையுடன் உபத்திரவத்தின் நாளுக்கென்று தங்களால் இயன்றவரை நாணமாய் அவர்களை தயார் செய்யும்படி விரும்புவார்கள்.
உபத்திரவம் எல்லா வகுப்பினருக்கும் வரும் என்று அது தற்போதுள்ள ஐஸ்வர்யம், சமுதாயம், மதம், அரசியல் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கும் என்றும் தெளிவாக வேதம் கூறுகிறபடியால் இந்த உபத்திரவங்களிலிருந்து புது சிருஷ்டி அற்புதமாய் விடுவிக்கப்படுவான் என்று நாம் எதிர்பார்ப்பது முறையல்ல. அல்லது உலகத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் இயற்கையின் சூழ்நிலைகளில் இருந்து பிரித்து வைக்கப்படுவார்கள் என்று நினைக்கவும் கூடாது. போதும். உலகத்தில் எங்கேயோ ஒரு பக்கத்துல இயற்கை சூழலிருந்து தப்பிவிக்கப்பட்டோ இல்லை எங்கேயாவது காப்பாற்றப்படுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் தேவன் சத்தியம் கற்றுக் கொடுத்துட்டாரு. உலகத்துல நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா, வெறும் நகரத்துல மாற்றம், சிட்டியில மாற்றம் தான் அந்த ஆபத்து வருதான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அது கிராமத்துக்கும் கடந்து போகும். சரஸ்வரிகள் எல்லா இடத்துக்கும் இந்த உபத்திரம் கடந்து போகும். மனிதர்கள் தங்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் தெருக்களில் எரிந்துவிடும் நாட்கள் வரும். அவர்களை தப்புவிக்க மாட்டாது. தங்கமும் வெள்ளியும் வணங்கி பணமும் பாத்திரங்களும் பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்று அது பாதுகாப்பையோ சௌகரியங்களையோ அல்லது ஆடம்பரங்களையோ தர முடியாது என்பது தெரிகிறது. குறைந்தபட்சம் ஆகாரமாவது கிடைக்கும் என்று கிராமப்புறங்களை நோக்கி பார்த்தால் அந்த நாளின் உபத்திரங்கள் பட்டணங்களோடு கிராமப்புறங்களையும் பாதிக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடையின் மித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். ஓகே, இந்த பாயிண்ட் கரெக்டாக தமிழில் வந்துச்சிங்களா? ஓகே, சௌரஸ்வரிகளா, அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மகாபோதரம் வரும்போது எல்லா இடத்துல அது கடந்து போகும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் சௌரஸ்வரிகளே, அப்படி வரும்போது ஒவ்வொரு சௌரஸ்வர்களுக்கும் என்ன தாட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோமே, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு யோசிக்கும் போது, நம்ம ஒரு வேளை ஓட்ட முடிச்சு மகிமையில் போயிட்டோன்னா அப்போ நம்ம பசங்களை யார் பார்த்துக்குவா, யார் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவா, யார் அவங்கள படிக்க வைப்பா, அப்படிதான் கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது இந்த கேள்வி வருது. ஆனால் உண்மையாகவே இந்த யோசனை எப்படி நமக்குள்ள நியாயமாக வருதோ, இன்னொரு விஷயமா இருக்கணும். நாம் பூமியில் இருக்கும்போது பசங்களுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்மளுடைய உடன் சகோதரர்கள் என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யும் போது சகோதரர்களே, யார் மாற்ற தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த மிகப்பெரிய ஆபத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் சிறுமையானவர்களே, ஒருவேளை நீங்க உங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையை சரியான நேரத்துல சரியான காலத்துல நீங்க ஆவின் கனிகளை வெளிப்படுத்திட்டீங்கன்னா, உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஓட்டோடி முடிச்சிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சரியான விதத்துல அவங்களுக்கு போஷாக் கொடுத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாரு. அடுத்து நீங்க அடுத்த பேராகிராஃப்ல வாசிங்க. அப்படியானால் மாம்சத்தின்படியாக புது சிருஷ்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொருத்தமான காரியம் என்ன? செய்யக்கூடிய நல்ல காரியம் அவர்களுக்குரிய முறையான பயிற்சி தான் என்று நாம் பதில் சொல்லுகிறோம். இது நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளபடி பொதுவான கல்வி அறிவும் தேவனுக்கடுத்த காரியங்களில் ஒரு குறிப்பான அளவு பயிற்சியும் போதனையும் தான். அந்த பயிற்சியும் போதனையும் அவருக்கும் அவருடைய வசனத்திற்கும் செலுத்தும் பயபக்தியிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் உள்ள விசுவாசத்திலும் திவ்ய சித்தம் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட பண்புகளை வளர்ப்பதிலும், அதாவது பொன்னான கற்பனையை வளர்ப்பதிலும் இருக்க வேண்டும். போதும். அப்போ தேவனுடைய ஜனங்கள் பசங்களுக்கு வீட்டில் ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி விடணும். அந்த ஏற்படுத்தி விடும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லும் போது, அந்த ஜபம் எதுக்கு பண்ணணும், எதற்காக நம்ம பாடல் பாடணும், எதுக்கு வாக்குத்தத்தத்தை வாசிக்கணும், எதுக்கு மன்னா வாசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்த பழக்கம் பழகும்போது தான் அது நேரடியாக நீ படிக்கணும். மன்னா நீ வாக்குத்தத்தை படிக்கணும்னு சொன்னால் அவங்க படிக்க மாட்டாங்க. யார் படிக்க ஆரம்பிக்கணுங்களா? யாருங்களா? நாம் படிக்கணும், ஜபம் செய்யணும், வாக்குத்தத்தை வாசிக்கணும். அதன் வழியே அவங்க உட்கார வச்சு, இதுதான் எங்களுடைய விசுவாசம், எங்கள் நம்பிக்கை இதுதான், இந்த மாதிரி பூமியில் எது நடந்தாலும் அதான் நன்மைக்காக நடக்கும், இஸ்ரேல் தேசத்தில் ஒரு யுத்தம் வந்தாலும் அதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பசங்களும் மெதுவாக சொல்லி கொடுக்கும்போது, அப்போ அவங்களுக்கு சொல்லலாம் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் முழு மனக்குளத்துக்கு வருதுன்னு சொல்லி, இப்படி ஒவ்வொரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு வாக்குத்தத்தம் மேல் நம்பிக்கை வரும்.
அவங்களுக்கு வேத வசனத்துல நம்பிக்கை வரும், அவங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னு அவங்களுக்கு வளர்ந்து வரும்போது தேவ திட்டத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி செய்துட்டே இருக்கும்போது சரஸ்வரிகளே அடுத்து என்ன சொல்றாரு வாசிங்க. இப்படி ஒரு வேளை அவங்களுக்கு தேவையான கல்வியும் அறிவியும் வெடி கொடுக்குறீங்களோ, அதே போல தேவ திட்டத்தை பத்தியும் எளிமையான விஷயத்தை அவங்க சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்கும்போது வாசிங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் உலக பிரகாரமான செல்வத்தில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் விடப்பட்டாலும் அவர்கள்தான் ஐஸ்வர்யவான்கள். ஏனெனில் அந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் உலகத்துல என்னங்களா ஒரு ரூபாய் கூட அவங்களுக்கு அப்பா அம்மா சேர்த்து வைக்காத இருந்தா கூட, இது வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம், அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு ஐஸ்வர்யமே எதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க நம்பிக்கையை விதைக்கிறீங்க. உங்க சத்தியத்தின் வெளிச்சத்தை இந்த பூமி இதோட முடிஞ்சிடாது, பூமி யுகாயுகமா இருக்கு. ஏன்னா எல்லா பசங்களும் பயம், இப்போ வீட்டில் எல்லாருக்கும் பயத்தோட தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பயத்தை நம்ம தான் எடுக்கணும் சரஸ்வரிகளே. அது முதலாவது பேரண்ட்ஸ் சத்தியத்துக்காக இருந்து அவங்க ஜபத்தோட வசனத்தோட படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்கள போதிக்கும் போது கற்றுக் கொடுக்கும் போது ஒரு சகோதரர் ஒரு வார்த்தை சொல்றார். அவங்களுடைய அவருடைய மகன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நடந்தது தான் இது. எங்கள் அப்பா எங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்தியும் சேர்த்து வைக்கல, ஏன்னா அவ்வளோ ரிச் இல்லை அவர். எங்களுக்கு போதிய அளவுக்கு வீட்டுக்கு மாம்சத்துக்கு தேவையான உணவு என்ன பண்ணியிருக்காரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு. போதிய அளவுக்கு கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எங்கள் அப்பா அவர் ஓட்ட முடிச்சா கூட அவர் எங்களுக்கு தேவையான சொத்து வச்சிருக்காருன்னு சொல்கிறார். ஒரு தம்பி பேசுகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டால், எங்களுக்கு இந்த காலத்துக்கான சத்திய வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அத்தனை புக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது. அதாவது எல்லாமே நாங்கள் எடுத்து வாசித்து எல்லாமே நாங்கள் படித்து இந்த ஓட்டத்தை ஓடுற அளவுக்கு எங்களுக்கு சின்ன சின்ன மேனுஸ்கிரிப்ட்ல இருந்து சின்ன சின்ன புத்தகத்துலேருந்து பெரிய புத்தகம் வரைக்குமே சொத்து மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க சரஸ்வரிகளே, பிள்ளைகளுக்குடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தின் வெளிச்சம் அவங்களுக்கு சொத்தா யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலின்னு பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த பாடம் இன்னைக்கு பேசிக்கிற பார்த்தீங்கன்னா, என்னைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தை இஸ்ரேல் தேசத்துல அது எங்க பயணம் செய்து, யூரோப்பில் பயணம் செய்து அங்கிருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவிலேருந்து நாகர்கோவிலுக்கு போய் பார்த்தீங்களா, அப்படி இப்போ முழுக்க டிராவல் பண்ணி இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்குதுன்னு சொன்னால், இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை ஆபத்து காலம் வருவதற்கு முன்பாக நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காக அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்வதற்கு ஈச் அண்ட் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிச்சாங்க. அப்போஸ்தலர் பேதுரு கண்டுபிடிச்சார். என்னுடைய அழைப்பை தான் கண்டுபிடிச்சார் பேதுரு. ஆரம்ப நாட்கள்ல புரியல, ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுது. நான் புறஜாதிகளுக்கு சத்தியம் சொல்லக்கூடிய வேலை எனக்கு கிடையாது, நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் சத்தியம் சொல்லணும்னு சொல்லி நான் எந்த பாத்திரவானாக இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அப்போஸ்தலர் பேதுரு. அப்போஸ்தலர் பவுல் தெரிஞ்சிட்டாரு, இவர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக தெரிஞ்சு கொள்வதனால கிறிஸ்துவின் சபைக்காக எப்பேற்பட்ட பாடுபடுறதுக்கு ஆயத்தமாக அவர் கண்டுபிடிச்சார் அவருடைய பாத்திரத்தை. நம்ம எல்லாருமே அழைப்பு கண்டுபிடிச்சிட்டோம் சரஸ்வரிகளே. நம்ம எல்லாருக்கும் அழைப்பு ஒன்றுதான், கர்த்தர் இயேசுவின் சரீரமாகும்படிக்கு. நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்படுதல் கண்டுபிடிச்சிட்டோமா? அதாவது நம்ம எல்லாருடைய அழைப்பு ஒன்று தான், நம்முடைய அழைப்பு ஒன்று, நம்முடைய விசுவாசம் ஒன்று, நம்முடைய ஓட்டம் ஒன்று தான். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முறுமுறுக்கவோ வாக்குவாதம் பண்ணவோ பாவம் செய்யவோ உலகத்துல நேரத்தை வீண் பண்ணவோ நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இதுதான் தெரியும் போது அதுல அப்போஸ்தலர் யோவான் கண்டுபிடிச்சிட்டார். நான் குடிக்கிற பாத்திரத்தை நீ குடிப்பாயான்னு கேட்டபோது ஆமா நான் குடிக்கிற சொன்னாரு. ஆனா காலப்போக்கில் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா அப்போஸ்தலர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட தனியா தான் இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்குமே கிறிஸ்து குறித்து என்னெல்லாம் உண்மை இருந்துச்சோ அது கடைசி வரைக்குமே நின்று சாட்சி கொடுத்து அதை பத்தி ரேட்டிங்ஸ்ல கொண்டு முடிக்கிற வரைக்குமே அவர் வேலை அவருடைய ஜீவன் போல நான் பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் ஏனோ தானமா சத்தியத்துக்குள்ள வந்துட்டல, எல்லாரையும் தேவன் எவ்வளோ இரக்கம் காண்பிச்ச சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு சத்தியத்தின் வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்கும் போது எனக்குள் அந்த விதை உள்ள வந்திருக்குன்னு சொன்னா அந்த விதைக்கான வேலைகள் எனக்குள்ள நடந்துட்டு இருக்கணும். ஒண்ணு, சத்தியத்தின் வெளிச்சம் எனக்குள்ள அதிகமா வர வர நான் கிறிஸ்துவ எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை ஆவின் கனிகளை யார் வலுத்தெடுக்கிறார்களோ, யாருக்குள்ள நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, சந்தோஷம், சமாதானம், அன்பு, இது போன்றது 9 கனிகள் யாருக்குள் வளர்ந்து வந்துட்டு இருக்குதோ அவர்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓட்டம் ஓடி முடிக்கக்கூடிய தருவாயில எந்த சூழலுக்குள்ள கூட உன் ஜீவன் இப்பொழுது பிரிக்கப்படுகிறது என்ற செய்தி கேட்டா கூட இமைப்பொழுதுல நான் உம்மை மகிமையில தரிசிக்கிறேன் என்ற அந்த சிந்தையோட இருப்பார்கள் சகோதரர்களே. மற்ற அநேக பேருக்கு இது ஒரு ஆபத்து நாட்களிலே பயமும் திகிலும் கழுக்கு தான் வரும். ஆனா உண்மை உள்ள வகுப்பார்களுக்கு மாத்திரமே அவர்கள் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வார்த்தையானது, வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:15, சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்திருக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். இந்த உண்மையான வகுப்பார் எப்பொழுதுமே நான் உம்முடைய நீதியில் முகத்தை தரிசிப்பேன், நான் உயிர்த்தெழுதல்ல உம்முடைய சாயலில் திருப்தி அடைவன் என்ற அந்த உன்னதமான லட்சியத்தோட ஓடிக்கொண்டிருப்பார்கள். இது ஒரு பாட்டு. ஆனா இன்னொரு பாருட்டும் கண்டுபிடிப்பாங்க புது சிருஷ்டிகள். அந்த சத்திய விதையானது உள்ள வரும்போது வெறுமனே குணங்களை மாற்றம் வளர்த்தெடுக்கிற வேலை மாற்றம் அல்லாமல் தனக்குள்ள இருக்கிற பலவீனமான குணம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை செய்யும். அதாவது எனக்குள்ள என்ன பலவீனம் இருக்குன்னு கூட அது தெரிவிக்கும். சங்கீதம் 97:10 இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம பாடம் நிறைவு செய்யலாம். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். போதும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இல்லை கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எப்படினாலும் போட்டா பரவாயில்ல, தீமையை வெறுத்து விடுங்கள். ஸோ அப்படின்னா இந்த பாதையில ஜீவனுள்ள வார்த்தையாக விதையானது நமக்குள் விழுந்திருக்குன்றதுக்கான எவிடன்ஸ், ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ், எனக்குள்ள இருக்கிற தீமையை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேவன் கற்றுக் கொடுப்பார். யார் ஒருவர் எனக்குள்ள என்னெல்லாம் தீமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரதான் இந்த பாதையில தொடர்ந்து கடைசி வரைக்கும் பயணிக்க முடியும். சொல்ல ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயல்னா என்னங்களா? கிறிஸ்துவின் சாயல்னா என்னங்க? கிறிஸ்துவின் சாயல் நீதியை விரும்பி அக்கிரமத்தை, இந்த ஒரு வசனத்தை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண சொல்றீங்க. அதாவது தேவன் பரலோகத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தையை அவருடைய திருசபைக்கு எதற்காக அனுப்பினார் பார்த்தீங்கன்னா, அவர் சித்தம் கொண்டு தன் வசனத்தினால் நம்மை புது சிருஷ்டிகளாக ஜனிப்பித்தார் என்ற ஒரு வார்த்தை. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள போகும்போது நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட, சின்ன சின்ன பலவீனம் கூட கண்டுபிடிச்சு இம்மிடியேட்டா, அதாவது ஒரு நாளைக்கு காலையில ஒரு ஜபம், மத்தியானம் ஒரு ஜபம், ராத்திரி ஒரு ஜபம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு செகண்ட்ல அவங்க தவறுகள் தெரியும் போது இது எனக்குள்ள இருக்கிற பலவீனம் கண்டுபிடிச்ச உடனே அப்படியே கிருபா சந்திட்டு போகக்கூடிய ஒரு சிறு மந்தை வகுப்பார் மாற்றமே இந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பாங்க சொல்றீர்கள். அடுத்து ஒவ்வொரு டைமும் அந்த ஆவின் கனிகளை வெளிப்படுத்துறதுக்காக அந்த நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், அன்பு, தயவு, இரக்கம், இது மற்ற இடத்துல எவ்வளவு வெளிப்படுதுன்றது அங்க யோசிக்காம எப்படியாவது இது எனக்குள்ள நான் நிறைவேற்றணுன்ற அந்த லட்சியத்தோட வாழக்கூடியங்க தான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும். முதல் பாடத்துல நீங்க பார்த்தது போல, நான் ஓட்டத்தை ஓடினேன் என்னங்களா, என்னங்க, ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை வெறுமனே சொல்ல மாட்டாங்க. நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு பார்க்கும்போது, விசுவாசத்தை காற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய எந்த நேரம் வந்தாலும் தீமையை வெறுத்து நன்மையை நேசிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களை உருவாக்கி எடுப்பதற்காகவே இவ்வளோ பெரிய ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு அன்பான சொல்றீங்களே. அதனாலதான் நீதிமானுக்காக வெளிச்சம் என்பது சத்தியம் விதைக்கப்பட்டிருக்குது. செம்மையான இருதயத்தாருக்காக தான் என்னங்களா மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குதுன்னா சத்தியத்தின் சந்தோஷம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 66 புத்தகத்தில் இருக்கிற அனைத்து ரகசியத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுங்களா? ஓன்லி நியூ கிரியேஷன் மாற்றம் தான். அவங்களுக்கு மாத்திரம்தான் இப்போ உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியும், இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க தெரியும். புது சிருஷ்டிக்கு மாத்திரமே இந்த பைபிள் இப்போ எழுதப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட சொத்து நம்மள்ட்ட கொடுத்துருக்கும் போது தேவன் நம்மளை இன்னும் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் அதிகமாக வழிநடத்துவதற்காக கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம் ஜீவனுள்ள வார்த்தையை விதையாக நமக்குள்ள வரும்போது அது குணங்களாக வெளிப்பட்டு
தேவனுக்கு மகிமை தரக்கூடிய ஆவின் கனிகளாக வெளிப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்மை பல கண்டங்கள் தாண்டி இந்த வசனம் தேடி வந்திருக்குது. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது தேவனும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்படியாக சகோதரர்களே, பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த மூப்பர்களுக்கும் நன்றிகளை ஏற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ.